அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மாலை பொழுது நிகழ்ச்சியை பற்றி சிறிது பேசுவதற்கு ஸ்ரீ சீதாராமன் அவர்கள் வருவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இது எப்பொழுதுமே நான் முன்வைக்கிற ஒரு பிரார்த்தனை. பொதுவாக மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து வாழ்வியலை மேம்படுத்த கலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷன் கண்டுபிடிச்சான். ஆக்சுவலாக எவ்வளவு வாழ்வியல் மேம்படுத்துதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக பொருளீட்டல் என்ற சுருங்கிய அளவில் மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. அது அப்படி அல்ல அப்படிங்கிறது ரசன உள்ளவா எல்லாரும் புரிஞ்சுப்பா. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு அந்த காலத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த 64 கலைகள்ல ஓவியம் ஒன்று. அறிவியல் வளர்ச்சியில ஓவியம் உள்வாங்கிக் கொண்ட கலைகளில் ஒன்று புகைப்படம் எடுத்தல். ஔவையார் சொல்லியிருக்கா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு துறையிலையும் நுட்பமான தளங்களில் பயணம் பண்ண ஒரு பெரிய மிரட்சியும் மலைப்பும் தான் வரும். இங்கே நிறைய டாக்டரேட் படித்தவா இருப்பா, அவளுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்னோண்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு மைக்ரோ லெவலில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அது பிரம்மாண்டமாக விரியும், பெரிய பயம் கொடுக்கும். அது மாதிரி புகைப்படம் எடுத்தல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக என்ன அப்படி எடுத்துட்டு அப்படி கிளிக் பண்ணால் படம் வந்துட போகிறது அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கு பல்வேறு விதமான பரிமாணங்கள் உண்டு. அதில் ஒரு சில பரிமாணங்களை இன்னைக்கு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற வடிவத்தில் இப்போ சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார், நம்ம சொல்லலாம் மிஸ்டர் சுவாமிநாதனை. ஸோ அவர் ஒரு சில விஷயங்களை ஒரு மணி நேரம் நம்மளோட ஒரு நுண்ணிய தளங்களில் நம்மளை அழைச்சின்னு போக போகிறார். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் குயிக்காக அவர்கிட்ட மைக்க கொடுத்துட்றேன். இப்போ கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு பணிவுக்காக ஔவையார் சொன்ன ஒரு விஷயம், மிரட்சிக்காக ஔவையார் சொன்ன ஒரு விஷயம் இல்லை. எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதது உலக அளவு இருக்கு அப்படின்னு. அப்போ எப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு கேள்வி இருக்கு. ஏதோனும் ஒன்றோ அல்லது எல்லாத்தையுமோ ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முடியுமா? அப்படி முயற்சி பண்ணினா அது சாத்தியமா? இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விக்குள்ள நம்ம நுழைஞ்சுட்டே போகலாம். ஆனால் கடவுள் ரொம்ப எளிமையாக ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காரு. நீ ஒன்றும் கஷ்டப்படாத, எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கோ, அதில் நுட்பமான தலங்களில் நீ வர 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 நேராக என்னை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பல்வேறு விதமாக எந்த உலகத்தில் எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களுடைய மேம்போக்கிலேருந்து ஆரம்பித்து நுட்பமான தளங்களில் பயணம் பண்ண நம்ம கடவுள் கிட்ட நம்ம போயிடலாம். பல பேர் நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபி இஸ் ஒன் அமங் சச் அன் ஆர்ட். முதல்ல நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நுண்ணிய தளங்கள், இப்போ நீங்கள் சில விஷயங்கள் அப்படி தொட்டு காட்டுவார். அந்த மாதிரி தளங்களில் நம்ம பயணம் பண்ணும் பொழுது கடவுளுடன் இரண்டரை கலத்தல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையே நம்ம அடைய முடியும். அதை மேபி அவருடைய ஸ்பீச்சில் 1 or 2 இடங்களை அதை தொட்டு காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது மாதிரி ஒரு தெய்வ மாக்கலை, விஞ்ஞானம் சுவீகரித்து கொண்ட ஒளி ஓவியக்கலை அப்படின்னு நம்ம ஃபோட்டோகிராஃபியை சொல்லலாம். அதை பற்றி இன்றைக்கி ஒரு சில நுட்பமான தளங்களை நம்மளோட அவருடைய அறிவை ஷேர் பண்ண போகிறார். அவருடைய அறிவையும் அனுபவத்தையும் எல்லோரும் கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம், குட் ஈவினிங். ரொம்ப அழகாக, ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை எளிமையாக சொன்னார் சீதாராம் சார். அதுமாரி ஆர்ட்டுங்கிற இடம் வரும்போது நிறையா விஷயத்தில் கடவுளை நேராக பார்க்குறோமோ இல்லையோ, அதுமாரி ஒரு விதமான நமக்கு பியாண்ட் அவர்
கெப்பாசிட்டி, நம்மளோட இதுக்கு மேலே சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுமாரி நான் நிறையா சமயம் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி போகும்போது சில விதமான நேச்சரோடு இருக்கும்போது அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா டைமில் வரும். நேச்சருங்கிறது என்னங்கிறது புரியும் போது நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும் சில சமயத்தில். அதுமாரி ஒரு பியாண்ட் அஸ் தெர் இஸ் சம் பவர் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி அது நேராக பார்க்குறதுக்கு அதும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதை சம் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சீதாராம் சார் ரொம்ப அழகாக அதை விளக்கினார். ரொம்ப சந்தோஷம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பித்து வச்சதுக்கு. இங்கே வந்திருக்கோம் ஸ்ரீவத்சம் நண்பர்கள். நம்ம இது வந்து ஒரு ஃபார்மலாக மீட்டிங்காக நினைக்கல, இது நம்ம குடும்பத்தில் ஒன்றா மாதிரி ஆயிடுது. இது வந்து ஒரு 2வது சந்திப்பு. இது ஒரு நாங்கள்லாம் பிஎஸ்எம் ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் மெட்ராஸில் பேசும்போது அது ஃபார்மலாக இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் க்ளோஸ் ஆகிறோம். அப்போ இங்கே ஸ்ரீவத்சம் வந்ததுக்கப்புறம் எனக்கு இது 4 மாதம் ஆகிருக்கு. இப்போ எல்லாம் நம்ம குடும்ப நண்பர்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹால், பியூட்டிஃபுல் ஹால், இது எங்கேயும் கிடைக்காது. சென்னையிலலாம் இந்த மாதிரி ஹாலில் பார்க்குறதுக்கு யூ ஹேவ் டு பே a lot of money or you have to put a lot of effort. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஈவினிங் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதுமாரி ஒரு அதான் குடும்பம் மீட்டிங் மாதிரி ஆகிடுது. ஸோ நாங்கள் ஃபார்மலாக கண்டக்ட் பண்ண போதில்லை. ஸோ இதை வந்து நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை என்னால் தான் இப்போ இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல விரும்பலை, எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் இன்றைக்கி என்னோடய அப்பா வந்திருக்கார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னோடய கலீக் ரவி ராஜாராவ்னு, அவர் ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி மெட்ராஸில் அவரும் ஒரு சீனியர் மெம்பர். அவர் இங்கே வந்திருந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி மெட்ராஸை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ணா நகரில். அவர் தான் எனக்கு இது ஸ்ரீவத்சத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார் 2 வருஷம் முன்னாடி. அவரால் தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். ரொம்ப சந்தோஷம். அவரும் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. ஸோ நான் என்னோடய டாக் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி மெயினாக ஃபால் கலர்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபின்ட்டு. லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி தான் மெயினாக டீல் பண்ண போகிறேன். ஃபால் கலர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபினாமினன். அது வந்து ஒரு அதிசயமான ஒரு கடவுளோட அற்புத படைப்பது. ஒரு சில ஏரியா உலகத்தில் சில இடத்துல அது இருக்குது. அது சில சமயத்தில் அது வரும். அதை பார்த்து அதோட இருந்த சந்தர்ப்பத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் பார்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி தான். இது ஃபால் இஸ் எ சீசன் when every leaf will be a flower. ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு தோணுது. அந்த ஃபால்ங்கிற சீசன் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். நான் லேண்ட்ஸ்கேப் ஆரம்பிச்சுட்டு இதை பற்றி இதே படத்துக்கு பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஃபால் கலர்ஸ், ஃபால் சீசன். அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் ஃபால்ங்கிறாங்க. அமெரிக்கா, கனடா, நார்தன் அமெரிக்கன் ரீஜன் இருக்கிறவங்கலாம் ஃபால் கலர்ஸ். நமக்கு ஆட்டம், இலை உதிர் காலம். நம்ம சவுதர்ன் இந்தியாவில் இலை உதிர் காலம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் நார்த் இந்தியா, காஷ்மீர் வேலியில் இந்த மாதிரி சம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இலை உதிர் காலம் தான் அங்கே ஃபால்ங்கிறது வச்சுருக்காங்க. இட்ஸ் ஆட்டம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கால்ஸ் இட் ஆட்டம். ஸோ அதுக்கு நான் பின்னாடி வரேன். நம்ம மெயினாக இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுறதுக்கு போகிறோம். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது, லேண்ட்ஸ்கேப்புங்கிறது நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் இருக்குது. இங்கே வெளியில் வந்தீங்கன்னா சுற்றி வெளியில் நம்ம வயல்வெளி, ஸ்ரீவத்சம்லேருந்து மேலேருந்து பார்த்தாலும் சரி, கேட்லேருந்து பார்த்தாலும் சரி, ஒரு பரந்த வெளிங்கிறது லேண்ட்ஸ்கேப். ஸோ அது வந்து நமக்கு கலர்ஃபுல், அதனோட நேச்சர். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் லேண்ட்ஸ்கேப்புங்கிற, அதாவது ஃபோட்டோகிராஃபியில் க்ரைட்டீரியாவை டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த க்ரைட்டீரியா லேண்ட்ஸ்கேப்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷன் உண்டு. வைல்ட் லைஃப்னா என்ன, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபினா என்ன அப்படின்னு சில ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி பாடிஸ் இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கான்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி யூரோப்பியன் பாடி ஒன்று இருக்குது, FIAPன்னு. அவங்க தான் டிஃபைன் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் லேண்ட்ஸ்கேப் ஆல்வேஸ் அட்டாச் டு நேச்சர். நேச்சருங்கிறது ஹியூமன் எலிமெண்ட்ஸ் இல்லாதது, ஹியூமனால் டச் பண்ணாத நேச்சுரலாக வளர்கிற இடம், பராமரிக்கப்பட்ட இடம், அதுதான் நேச்சர். அதுதான் லேண்ட்ஸ்கேப்பும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதுலேருந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டாங்க. they have moved away from that strict criteria. So அது லேண்ட்ஸ்கேப்பில் there are many other things are included. அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வெளியில் பார்த்த பேடி ஃபீல்ட் அதெல்லாம் லேண்ட்ஸ்கேப் தான். அதனால் ஸோ அதை வெளியில் அதை நம்ம சுற்றி இருக்குது, அதான் சொல்ல வரேன். நம்மளை சுற்றி இருக்குது, எங்கே பார்த்தாலும். இதுக்குன்னு தனியாக போக வேண்டாம். ட்ரெயினில் போகும்போது பார்ப்போம், பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம், வெளியில் போனால் பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி கேப்சர்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த இடத்துல நேச்சருங்களோட டெஃபினேஷன் தான் இப்போ சொல்லிட்டேன். கம்ப்ளீட்டாக வில்டர்னஸ்ங்கிற அவசியம் இல்லை, பட் ஆல்சோ மேன்மேட் மெட்டீரியல்ஸ்.
இந்த இது வந்து மெயினாக டே லைட் ஃபோட்டோகிராஃபி. எதுக்காக சொல்லணும்னா, போன வாட்டி நான் வைல்ட் லைஃப்பை பற்றி பேசும்போது நான் இப்போ பேசுறதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். இது டோட்டலி டே லைட் ஃபோட்டோகிராஃபி. இது டீல்ஸ் வித் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்ட், ஸ்கை அண்ட் வாட்டர். லேண்ட் இன்க்ளூட்ஸ் மவுண்டன்ஸ், sky includes clouds, and water includes lake, waterfalls, river எல்லாம். These are the elements of landscape. இதில் வந்து முக்கியமாக வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஃபோர்கிரவுண்ட் இருக்கணும், மிட் கிரவுண்ட் இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும். ஃபோர்கிரவுண்டுன்னா என்ன, நம்ம கேமரா, இந்த கேமரா இருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஃபார் அவே இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், அது வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ்னா சப்ஜெக்ட்ஸ். அது வந்து மலையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், பையன் யாராவது போகலாம், கேர்ளாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஃபோர்கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக்ரவுண்ட், அது வரைக்கும் அந்த ரேஞ்சு டெப்த் ஆஃப் ஃபீல்டுமோ, வைடு டெப்த் ஆஃப் ஃபீல்டு, அது எல்லாம் கவர் ஆகிருக்கணும். எல்லாம் ஷார்ப்பாக இருக்கணும். எவ்ரிதிங் மஸ்ட் பி இன் ஷார்ப் ஃபோக்கஸ். இட்ஸ் கம்ப்ளீட் இன் கான்ட்ராஸ்ட் வித் வாட் ஐ செட் இன் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு அவ்வளோ ஷார்ப்னஸ் ரேஞ்சு வேண்டாம். இப்போ வந்து நான் கவர் பண்ண போகிற இந்த பிக்சர்ஸ் ஷேர் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் எடுத்த கேமரா எக்யூப்மெண்ட்டில் சொல்கிறேன். மோஸ்ட்லி ஐம் அ நிக்கான் கேமரா யூசர், நிக்கான் எக்யூப்மெண்ட் யூசர். ஸோ D750, D300S, D800E தான் என்னோட மெயின் கேமரா கியர். லென்ஸ் வந்து ஐ லவ் திஸ் 2470 ஃபார் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. அதுக்கு ஒரு சார்ட் ஆஃப் வைட் ஆங்கிள், ரொம்ப வைடு வேண்டாம், ஒரு அளவுக்கு 2470 இஸ் ஐடியல் லென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். 2.8 நிக்கானில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லென்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அது என்ன சொல்கிறேன் ரவி, தட்ஸ் த பெஸ்ட் லென்ஸ் 2470 2.8. அப்புறம் 70-300 வச்சுருப்பேன், கொஞ்சம் ஃபோக்கஸ் க்ளோஸ் இன் பண்ணுறதுக்காக, ஜூம் இன் பண்ணுறதுக்காக. Tamron 24mm, sometimes I use that one, sometimes I use Tokina 11-16. நேராக போக போக தேர் இஸ் அ டிஸ்டார்ஷன் ஒரு எஃபெக்ட் வரும், அதை பற்றி இப்போ பேசலைன்னா. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி லென்ஸு யூஸ் பண்ணுவாங்க. வாட் அதில் ஷார்ப்பாக இருக்கணும்னு சொன்னேன், ஃப்ரண்ட்லேருந்து பேக், மிடில்லேருந்து பேக் வரைக்கும். அது என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த ஷார்ப்னஸுக்கு? யூஸ் ஆஃப் ட்ரைபாட்னா இங்கே பார்க்குறீங்க, ஏதோ கேமரா இஸ் ஆங்கர்ட் ஆன் அ ட்ரைபாட். ஸ்டடினஸ், ஃபர்ம்னஸ்க்காக ட்ரைபாடில் ஆங்கர் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு ஷார்ப்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது ப்ரைம் லென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் சொன்னது 35mm ஆர் 24mm ஆர் 85mm, அது மாதிரி சிங்கிள் லென்ஸ், சிங்கிள் ஃபோக்கல் லென்ஸ். தே ஆர் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், தே ஆர் நாட் வெரி ஹெவி, ஸோ தே ஆர் ஐடியல் ஃபார் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. பட் அதுமாரி மல்டிபிள் லென்ஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு போல 2470 ஒன்று எடுத்துன்னு போனால் யூ கேன் கவர் த ஹோல் திங். ஸோ அதுமாரி, ஆனால் தே ஆர் ஆல் லைட் வெயிட் இன் கம்பேரிசன் வித் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி கியர்ஸ். அதில் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் நம்மளும் ஸ்டடியாக இருக்க போகிறோம், கேமராவும் ஸ்டடியாக இருக்க போகிறோம். இட்ஸ் ஃபிக்ஸ்ட் பிகாஸ் லேண்ட்ஸ்கேப் இஸ், பரந்த வெளி இஸ் ஃபிக்ஸ்ட், மரம் இஸ் ஃபிக்ஸ்ட், மவுண்டன் இஸ் ஃபிக்ஸ்ட், வாட்டர் இஸ் ஃபிக்ஸ்ட், எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ நீங்களும் ஃபிக்ஸ்ட், அதில் நத்திங் இஸ் மூவிங். சப்ஜெக்ட் இஸ் ஸ்டில் நாட் மூவிங். சப்ஜெக்ட்டுங்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பிக்சர் எலிமெண்ட்ஸ். ஒர்க்கிங் விண்டோ இஸ் லார்ஜ், பரந்த வெளி, லார்ஜ் விண்டோ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. வைடு லேண்ட், நமக்கு போன வாட்டி வைல்ட் லைஃப்பில் இருக்கும்போது நேரோ ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடையாது. Everything must be in focus, as I told you, from front to back. This is a typical scenario landscape photography-ல எப்படி அவங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து கேமரா, you look at the camera, they are all very small gears, small lens and fixed, anchored on a tripod. This is a typical scene of landscape. இது வந்து ஃபால் கலர் மெயின்ங்கிற ஊரில் எடுத்தது. இது வந்து this is the classic scene of landscape. Foreground close to the camera, midground and background far away. இது வந்து மூணு இம்பார்ட்டன்ட். இதில் ஃபோர்கிரவுண்ட், மிட்கிரவுண்ட், பேக்ரவுண்ட், இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கணும். ஃப்ரம் ஃபோர்கிரவுண்ட், மிட்கிரவுண்ட், பேக்ரவுண்ட், என்னெல்லாம் இதில் எலிமெண்ட், இந்த ஃப்ரேம்குள்ளே என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கோ எவ்ரிதிங் மஸ்ட் பி ஷார்ப். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பிக்சர் எடுக்கும்போது வியூவரோட ஐ will land on the foreground and automatically leading into the midground and far beyond background. இது எல்லாம் கனெக்டடாக இருக்கும். இங்கே பார்த்தா இது ஒரு போல்டர், பார்ட் ஆஃப் அ ராக், அது ஒரு லானு, அண்ட் தென் மிட் கிரவுண்டில் வந்து ரோ ஆஃப் ட்ரீஸ், ஃபால் கலர்ஸ், பியூட்டிஃபுல் கலர்ஸ். பேக்ரவுண்டில் கிளாசிக் மெயின் ஸ்டேட் யூஎஸில் இந்த சீன் இது, லேக்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் அண்ட் வாட்டர்,
பின்னாடி adding to that interest is a clouds. So it's a classic landscape scene. Foreground, midground, background. எல்லாம் இருந்தா best. That is the best you can get. எல்லாம் எப்போது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் என்னென்ன பார்க்கலாம் அது மாதிரி. லேண்ட்ஸ்கேப் எப்போதுமே இப்போ சொன்ன மாதிரி நேச்சர் அண்ட் வில்டர்னஸ் அது மாத்திரம் இல்லைன்னு க்ரைட்டீரியா மாற்றிட்டாங்கன்னு சொன்னேன் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் பாடி. ஸோ இட் இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ அதனால நம்ம போய் நேச்சர்னா லேண்ட்ஸ்கேப்னா ஒன்லி காட்டில் தான் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் கான்க்ரீட் ஜங்கல். இப்போ ஒரு பெரிய சிட்டிக்கு போகிறீங்க, ஒரு பெரிய டவுன், எஸ்பெஷலி இன் யூஎஸ் அது மாதிரி கண்ட்ரியில் பார்த்தா கான்க்ரீட் ஜங்கல் இந்த மிட் டவுன் ஆர் அப் டவுன் will have a lot of buildings. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வியூவாக இருக்கும். This is a typical scene of Chicago city. அவங்களோட என்ன சொன்ன ஸ்கைலைன், ஸ்கைலைன். இது லேக் மிஷிகன் இந்த ஃப்ரண்ட்ல. இட்ஸ் a typical but cloudless sky. I call it a boring sky. It's all right. You can't get nature is not going to support you all the time. In the evening lightல இந்த மாதிரி இதுவும் லேண்ட்ஸ்கேப் ஆயிடுது இப்போ. ஸோ இது கான்க்ரீட் ஜங்கல். ஸோ அதனால நமக்கு நல்லது தான். ஸோ நீங்கள் சிகாகோவில் போய் உட்காந்து என்னோட டாக்டர் வந்து டவுன் டவுன் சிகாகோவில் இருக்கா. நான் வந்து தேடின்னு வில்டர்னஸ் தேடின்னு போக முடியாது. எனக்கு கிடைக்கிறது கான்க்ரீட் ஜங்கல் தான். இதுக்குள்ளே எப்படி நம்ம லேண்ட்ஸ்கேப் எடுக்க முடியுங்கிறது தான் சேலஞ்சு. இட் மீன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டு எவ்ரிபடி. இட்ஸ் குட், பட் இட் இஸ் ஆல்சோ கிவ்ஸ் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து ஃபோட்டோகிராஃபிங்கிறதே இட் டேக்ஸ் லேண்ட்ஸ்கேப்புங்கிறது இட் டேக்ஸ் யூ டு பிளேசஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. நீங்கள் அமெரிக்கா தான் போகணும், கனடா தான் போகணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவுக்குள்ளேயே எத்தனை இடம் இருக்குது. ஒரு இங்கேருந்து ஜெய்ப்பூர், கல்கட்டா ஆர் டிஃப்ரெண்ட் கேரளா, கர்நாடகா, எல்லாம் ஒண்டர்ஃபுல் பிளேசஸ். நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எத்தனையோ இடங்கள் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் மீட் பீப்புள். எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறது. இதில் நோ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ரிக்வயர்ட். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் சிம்பிள் கேமரா, சிம்பிள் லென்ஸ், பட் ட்ரைபாட் இஸ் இம்பார்ட்டன்ட். நோ ஸ்பெஷல் லைட்டிங் இஸ் ரிக்வயர்ட். லைட்டிங் வந்து நமக்கு காட் கிவன் நேச்சுரல் லைட், சன், அதுதான் நமக்கு இந்த நேச்சர் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில். இந்த சேலஞ்சஸ் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு கிடைக்கும். எப்போதுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும். when you are working seriously, when you want to get a best output, there is always challenges, but you have to face the challenges, you have to overcome. இந்த எங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து என்னென்னா, நேச்சுரல் லைட்டு டீல் பண்ணும்போது எங்களுக்கு சன்லைட் மார்னிங் கோல்டன் அவர்ம்போம். ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் டயத்தில் மார்னிங் 6:30லேருந்து ஒரு 9 o'clock அதுதான் பெஸ்ட் லைட் எங்களை பொறுத்த வரைக்கும். லோ ஆங்கிள் லைட்டுமோ சாஃப்ட் லைட்டுமோ அதுதான் பெஸ்ட் லைட். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துல 4 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு காஃபி குடிக்கணும், கலந்து ஓடணும். இந்த இந்தியா அப்கோர்ஸ் நம்ம மெட்ராஸ் பக்கம் ஓகே, பட் நான் போன இடம் மெயின் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அக்டோபர் மாதம் இந்த ஃபால் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது குளிர் -4-5 degrees இருக்கும், விண்டியாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அந்த பிகாஸ் யூ ஹாவ் டு பி at the right place at the right time, which is very very important. அப்போ தான் அந்த மார்னிங் போய் மிட் டேயில் ஃபோட்டோ எடுத்தால் அது வெரி ஆர்டினரி இல்லை, ஆர்டினரி பிக்சர் ஆகிடும். we don't appreciate those things. To be at the right place at the right moment may not be easy for everybody. காஃபி குடிச்சிட்டு தான் போகணும், இட்லி சாம்பார் சாப்பிட்டு தான் போனோம்னா முடியாது. ஹார்ஷ் வெதரை டீல் பண்ணோம். you have to be equipped for those things. we cannot change the available light. நேச்சர் என்ன கொடுக்குறதோ அதான். அது வந்து அன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு மழை பெய்யலாம், திடீர்னு க்ளவுடியாக இருக்கலாம், திடீர்னு பிரைட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ பிகாஸ் நேச்சர் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபிக்ஸ்ட் ஃபார் யூ. வி cannot மூவ் த சப்ஜெக்ட் இதில் என்னெல்லாம் மரம், செடி கொடிகள், மவுண்டன், லேக்கு, வாட்டர் பாடி, ரிவர், இதெல்லாம் யூ கேனாட் மூவ் த சப்ஜெக்ட். அது அப்படியே தான் இருக்கும் போது. ஏன்னா மாடலை போய் எடுக்கும்போது நீ அங்கே நகர இங்கே நகர மூஞ்சி அப்படி திருப்பி சொல்லலாம். அதுவும் சப்ஜெக்ட் தான், மாடல் ஃபோட்டோகிராஃபி. ஸோ பட் இங்கே வந்து இதையும் நகர்த்த முடியாது நேச்சரில். ஸோ திஸ் இஸ் அ டிபிக்கல் சீன். இது நான் தான். இது வந்து மெயின் நார்த் ஈஸ்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்டரிங் கனடா. அங்கே ஃபால் ஃபோட்டோகிராஃபிக்கு போனபோது காலம்பரா 6:30, கோல்டு வெதர், -4 degrees, விண்டி, ஒரு 6 layers ஆஃப் ட்ரெஸ்ஸு, ஒன்று மேலே கையெல்லாம் பார்த்துங்க ஃப்ராஸ்டி, எல்லாம் ஸ்கின்னெல்லாம் ஃப்ராஸ்டி ஆகிடும் அங்கே போய் எடுக்கும்போது. பட் லுக் அட் திஸ் கேமரா கியர் விச் இஸ் நாட் அ வெரி ஹெவி கியர், விச் இஸ் அ பேசிக் கேமரா, பேசிக் லென்ஸ் anchored on a tripod. So this is what happens in லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. Chicago, Michigan Lake,
மிஷிகன் லேக், சிகாகோ போனவங்களுக்குலாம் தெரியும். மிஷிகன் லேக், மிஷிகன், தட் சிட்டி இஸ் கால்ட் விண்டி சிட்டி. எப்போ பார்த்தாலும் காற்று, ஏன்னா இட்ஸ் ஓப்பன் அப் டு த நார்தர்ன் காண்டினென்ட். அந்த லேக் மிஷிகன் காற்று அடிக்கும் அங்கேருந்து. -4 degrees ப்ளஸ் த விண்ட் ஃபேக்டர். ஸோ எல்லாம் சேர்ந்து நான் உட்காந்துருக்கேன் பைத்தியக்கார மாதிரி சன்செட்டுக்காக. ஸோ அந்த ரைட் டயத்துக்கு உட்காந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் ஹார்ஷ் வெதர். இது வந்து மாஞ்சோலை ஃபாரஸ்ட், நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஒண்டர்ஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ் மாஞ்சோலை. என்னோட ஃப்ரெண்ட் ஆக்ஷன் பண்ணார். அங்கே லேண்ட்ஸ்கேப் பிக்சர் எடுக்கும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு. ஸோ அதை மழை வந்துடுச்சுன்னு விட்டுட்டு ஓட முடியாது. அது மழை நிற்கிற வரைக்கும் கொடையை பிடிச்சி நிற்கணும் அங்கே. எக்யூப்மெண்ட்டு காவா எக்யூப்மெண்ட்டு. திஸ் இஸ் டாஞ்சூரில் இதில் அந்த டெம்பிள் சாயந்தரம் இப்போல்லாம் இலுமினேட் பண்ணுறாங்க. சன் செட்டு ஆனதுக்கப்புறம் ஒரு லைட், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லைட் வரும். அந்த லைட்டு சன் செட்டு, இந்த டார்க்னஸ் வரதுக்கு முன்னாடி சன் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் லைட் வரும் கோல்டன் கலரில். அது அந்த சமயத்தில் இல்லுமினேட் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்டும் இல்லுமினேட் ஆகிருக்கும், பின்னாடி பேக்ரவுண்டும். அதுக்காக டயத்துக்கு வெயிட் பண்ணும். இது வந்து டாஞ்சூர். இவர் பேர் சுப்பிரமணியம், பாலசுப்ரமணியம். எங்கள் ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி குரூப் போனோம். ஸோ டாஞ்சூர் டெம்பிளில் ட்ரைபாட் நாட் அலவுட். ஸோ என்னமோ எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் வச்சுட்டு அங்கே ஆங்கர் பண்ணுறோம். செல்ஃபோன் தான் எங்களுக்கு ட்ரைபாடு. சம்திங் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். இந்த மாதிரி பேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து டெஸ்ட் பண்ணோம் பேஷன்ஸை. பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ தோஸ் திங்ஸ். இதில் மெயினாக லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் 3 எலிமெண்ட், கீ எலிமெண்ட். டெக்னிக், அஃப்கோர்ஸ் டெக்னிக் இஸ் இம்பார்ட்டன்ட். கம்போசிஷன், எனி ஆர்ட், எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், கம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மியூசிக்கோ, டிராயிங்கோ, ஃபோட்டோகிராஃபியோ, எல்லாத்துலேயும் கம்போசிஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸ்டோரிங்கிறது ஒரு இமேஜை பார்த்தோன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படிமா. ஸ்டோரி டெல்லிங் என்ன, ஸ்டோரி என்ன கதை சொல்கிறது, அது புஸ்தகமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னங்கிறது டெக்னிக். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் டெக்னிக் ரொம்ப உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக். ஏன்னா பேசிக் கேமரா போகிறோம், பேசிக் லென்ஸ் போகிறோம், அண்ட் அஃப்கோர்ஸ் ஆங்கரிங் தான் இம்பார்ட்டன்ட். ஷார்ப்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேமரா இஸ் இம்பார்ட்டன்ட். லென்ஸ் preferably wide angle lens 24-70, or I like the 24-70 and sometimes I use 11-16. Tripod is must. அதெல்லாம் இருந்தால் போகிறோம். In addition to that, we use some filters. This is simple filter connected to the lens. Polarizing, circular polarizing ஒன்று. Polarizing அது வந்து சமாதம் அந்த வாட்டர் பாடியை ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஸ்டோன் ராக்கி சர்ஃபேஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் தண்ணி. ஆர் ஷைனி சர்ஃபேஸ், இலை ஆர் பியூட்டிஃபுல் கலர்ஸ், பெட்டல்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உங்கள் இதில் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும், பேர்ன் அவுட் ஆகிடும். அதை வந்து கட் டவுன் பண்ணுறதுக்கு செலக்டிவ் ஆங்கிள்லேருந்து அதுக்கிறதுக்காக சர்க்குலர் போலரைசர்னு ஒரு யூஸ் பண்ணுவோம். ஆர் என்டி ஃபில்டருங்கிறது நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டர், கண்ணாடி போட்டுக்கிற மாதிரி, கருப்பு டார்க் கிளாஸ் போட்டுக்கிற மாதிரி, கட் டவுன் த லைட். வி ஹவ் சம்டைம்ஸ் யூஸ் தட். எப்போன்னு காமிக்கிறேன். என்டி ஃபில்டர் லாங் எக்ஸ்போஷர் யூஸ் பண்ணும்போது. திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரு வாட்டர் ஃபால் கொடைக்கானலில். இது வந்து ஸ்டாண்டர்ட் பிக்சர், எல்லோரும் எடுக்கலாம். 1/125 இதுதான் எடுப்போம். ஃப்ரீஸ் ஃப்ரேம்னா ஜஸ்ட் எல்லாம் எவ்ரிதிங், ஆல் த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ஃப்ரோசன். இந்த வந்து ஸ்டாண்டர்ட் பிக்சர். இதையே எப்படி வேறு மாதிரி எடுக்கலாம். திஸ் இஸ் அ பிக்சர் which is a long exposure. I think 5 seconds exposure, same waterfall in Kodaikanal. இதை மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் இது இம்ப்ளாய் மோஷனை காமிக்கிறதுக்கு ஸ்பாஞ்சி எஃபெக்ட். இதுக்கு உங்களுக்கு என்டி ஃபில்டர் வேணும். ஏன்னா இந்த லாங் எக்ஸ்போஷர் 5 அது 1/125th of a second, 1/125th of a second எடுக்கும்போது அதே லைட்டில் இப்படி வரும்போது தென் the 5 seconds when the shutter is open, அப்போ என்ன ஆகும், so many light is thrown in. கண்ணை வந்து அவ்வளோ லைட்டு கண்ணில் அடிச்சனா என்ன பண்ணுவோம், தாங்காது. அதுக்காக ஒரு ஃபில்டர், தட் இஸ் a neutral density filter போட்டு எடுப்போம். This kind of few things, these small gadgets will help you get all those things. கம்போசிஷன் திருப்பி சொல்லுவாங்க. கம்போசிஷனுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு வாரம் கிளாஸ் எடுப்போம் நாங்கள் கம்போசிஷனை பற்றி எங்களோட பிஎஸ்எம்ல. அது வந்து அரேஞ்சிங் ஆஃப் விஷுவல் எலிமெண்ட்ஸ் ஆனும் பெரிய விஷயம் இல்லை, பட் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அரேஞ்சிங் ஆஃப் விஷுவல் எலிமெண்ட்ஸ் இன் அ கிளியர் அண்ட் அன்கிளட்டர்ட் வே. அன்கிளட்டர்ங்கிற வார்த்தையை திருப்பி சொல்லணும். கிளட்டர்ட், அன்கிளட்டர்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட்ஸ் எலிமெண்ட்ஸை வந்து எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். A great piece of music is a thoughtful arrangement of sound and silence. ஏன் தியாகராஜரோட கீர்த்தனைகள் கம்போசிஷன்லாம் இன்னும் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவர் அதுமாரி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன,
சவுண்ட் அண்ட் சைலன்ஸ், ஸ்வரமும் கார்வையும், ஸ்வரமும் கார்வையும் ரெண்டையும் எப்படி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எங்கெங்கே போடுறாங்க, அவர் தெளிக்கிறார் அவர், அதுதான் முக்கியம். அது எப்படி தெளிச்சானா அன்கிளட்டர்டாக இருந்தால் அந்த கம்போசிஷன் இஸ் கிரேட், கிளட்டர்டாக இருந்தால் அவுட். ஸோ அதனால தான் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரா பண்ணுறோம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதை எதெல்லாம் எடுத்துக்கணும் எதெல்லாம் விடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுமாதிரி ஃபோட்டோகிராஃபிலையும் கிரேட் ஃபோட்டோகிராஃப் ரிலைஸ் ஆன் தாட்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்பேஸ். ஆப்ஜெக்ட்டுங்கிறது விஷுவல் எலிமெண்ட், நமக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஸ்பேஸ் வேணும், போட்டு எல்லாத்தையும் போட்டு அடைக்கக்கூடாது ஒரு இடத்துல, ஸ்பேஸ் விடணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். அந்த எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ஃப்ரேம்குள்ளங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஈவன் தோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் லேண்ட்ஸ்கேப். இது திருப்பி என்னோட கிளாஸில் காமிப்பேன். இதை கிளட்டர்டுக்கு எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ட்ரிப்ளிகேன் பிரம்மோத்சவம் தேர் ட்ரிபிள் இதில் ஆனுவல் ஃபெஸ்டிவல். டூ மெனி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது இதில், டூ மெனி திங்ஸ் கலெக்டட், ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அது. ஸோ இதையே சேம் எலிமெண்ட்ஸ் எப்படி அதை அரேஞ்ச் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக, சேம் எலிமெண்ட் அதே பீப்புள் தான், அதே தேர் தான் இருக்குது. பட் வென் இட் இஸ் அரேஞ்ச்ட் ப்ராப்பர்லி தென் இட் பிகம்ஸ் அ great image. That is what cluttered and uncluttered definition. So it is applicable to all landscape. Storytelling na enna, great picture, you adu vandu eppodu paakuma tells a story. Picture pathona main it has to draw the attention of the viewer. Pathona nalla irukpa, nalla illada, தூக்கி போடலாமா பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு 3 seconds தான் decision making power நமக்கு மைண்டில். அதை வந்து அதை தான் ஸ்டோரி டெல்லிங் போம். என்ன ஸ்டோரி சொல்கிறது, ஸ்டோரியில் எவ்ரி ஸ்டோரி, சினிமாவோ கதையோ, தெர் இஸ் அ பிகினிங், தெர் இஸ் அ மிட் போர்ஷன், அப்புறம் தெர் இஸ் அ கிளைமேக்ஸ் எண்டு. ஆரம்பத்தில் ஒரு பாய் கேர்ளும் 2 பேரும் ஸ்கூலுக்கு போவாங்க, சைக்கிள் ஓட்டின்னு போவாங்க, மரத்தை சுற்றி விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க. அப்போல்லாம் லவ்லாம் ஆரம்பிக்காது, ஏதோ ஒரு அங்கங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. தென் கொஞ்சம் நெடுப்புறம் வந்தோன்னா லவ் ஆரம்பிப்போம், 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, வீட்டில் எதிர்ப்பு வரும், மிட் போர்ஷன் எதிர்ப்பு வரும், வில்லன் ஒருத்தன் வருவான், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா, இது முடியாதும்பாங்க, இது இப்படியே ஓடும், தெரியாதனமா கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க, மிட் போர்ஷன். கடைசியில் எல்லாம் சண்டை கிண்டெல்லாம் போட்டு வில்லனை உடச்சி வெளில கொண்டு அப்பா அம்மாட்ட நல்ல பேர் வாங்கிட்டு கடைசியில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல பேர் வாங்குவாங்க, எண்டு. இதுதான் ஸ்டோரி. திஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்டோரி. அதே தான் நம்ம இமேஜுக்கும், தேர் இஸ் அ பிகினிங், தேர் இஸ் அ மிட் போர்ஷன், தேர் இஸ் அ எண்டு. இது வந்து என்ன, ஃபோர்கிரவுண்ட், மிட் கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட். This is what how we compare storytelling. So main it has to draw the attention of the viewer. The front, back, middle and back la irukra elements la ஒன்னொன்னு கனெக்டடா இருந்தா தான் நம்மளோட கையை பிடிச்சி அழிச்சுன்னு போற மாதிரி இருக்கும். இங்க ஒரு யானை, இங்க ஒரு ஏரோப்ளேன், இங்க ஒரு கப்பல், இங்க ஒரு லேடி, அப்படிலாம் இருந்ததுன்னா கை ஒரு டிஸ்கனெக்டடா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றது, எலிமெண்ட்ஸ் என்ன சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் அ பிக்சர் I took in near Konai Rajapuram, என்னோட வில்லேஜ் போகும்போது ஃபியூ இயர்ஸ் பேக். அதனால் இந்த மாதிரி பிக்சர்லாம் உங்களுக்கு எங்கேயோ போய் இமயமலையில் தான் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்குது எங்கே பார்த்தாலும். பட் ரைட் மொமெண்ட் டு கோ டு த ரைட் ஸ்பாட் அட் த ரைட் டைம், அதான் இம்பார்ட்டன்ட். இதில் நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் கும்பகோணம் வந்தேன். வந்துட்டு கும்பகோணத்துலேருந்து கோனை ராஜபுரம் 20 kilometers டாக்ஸி வந்து பிடிச்சின்னு போவேன். மாயவரம் தாண்டினோடனே தெரிஞ்சு அது 5:21 அரைவல் கும்பகோணத்துக்கு 5 o'clock. மாயவரத்தில் தாண்டின போது தெரிஞ்சு கிளவுட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்லி ஃபார்மிங். சரி, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு எனக்கு. இன்னும் சன் ரைஸ் ஆகலை. ஸோ ஐ வாஸ் ரெடி வித் மை பேசிக் கேமரா. இது பேசிக் கேமரா D60 and 1855. கேன் யூ பிலீவ் திஸ் பேசிக் கேமரா? அந்த சமயத்தில் சரி, ஐ வாஸ் ரெடி. ஸோ நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் க்ளவுடு கிடச்சிடுது, பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிறது. அதுக்கு மிட் கிரவுண்டு, ஃபோர் கிரவுண்டு ஏதாவது வேணும் எனக்கு. சரி, மரங்கள் எதாவது இருக்கும், பனை மரம் இருக்கும், ஏதாவது ஒன்று மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது. ஐ வாஸ் எய்மிங், வெயிட்டிங் ஃபார் த ரைட் மொமெண்ட். நான் கும்பகோணத்துலேருந்து போகும்போது பார்த்துட்டே போனேன். ஒரு ஸ்பாட் கிடச்சிது, அந்த வயல் உழுதுருக்கான், தண்ணி போட்டு ரொம்பிண்டு வருது, ஸ்லஷி. ஐ டென்ட் கேர். ஸோ பேண்ட்டு, ஷூஸ் எல்லாத்தையும் போட்டு நடந்து ஓடி போய், தென் பிகாஸ் ஐ சா த ரோ ஆஃப் பனைமரம், பியூட்டிஃபுல்லாக பனைமரம், that formed my mid ground. Then background is already fixed, beautiful canvas like sun is rising. I put the sun behind the tree பனைமரம், because sun வந்து சில சமயம் வெளில வந்துட்டு கண்ணில் கூசிடும். அதனால just control the light, I put it behind. Luckily I was able to get it. இந்த பனைமரம் உயரமாக வளர்ந்துட்டுனா கிடைக்காது எனக்கு. So the morning time, sunrise டயத்தில் you get only a very little time, few minutes தான் கிடைக்கும். அதுக்குள்ளேயும் சன் வந்து ரொம்ப பிரைட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி கலர் கிடைக்கிறது ஒரு 10 minutes or 5 to 10 minutes தான் கிடைக்கும்.
அதுக்குள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் இஸ் அ foreground, the one with the vial with the puddles of water reflecting the beautiful color. Midground is a panamaram. Still out because you are shooting into the light, so it's become still out. Background is a canvas like beautiful cloud pattern. So இது எல்லாம் கிடைக்கும் போது எனக்கு bird flying is a bonus. So இந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் ஸ்டோரி டெல்லிங் பாங்க. So foreground, midground, background. The another picture, different picture in என்னோட son, என்னோட brother is in Oregon, யூஎஸ்ல போர்ட்லண்ட் பக்கத்தில். அங்கே ஒரு மவுண்ட் ஹூடுன்னு ஒன்று, ஒரு லேக் மில்லினியம் ஆர் சம்திங், லேக் மில்லினியம் மவுண்ட் ஹூட், தட் ஒன் ஈவினிங் லைட், ஃபோர்கிரவுண்ட், மிட்கிரவுண்ட், பேக்ரவுண்ட். கிளவுடில் வந்து கிளவுட் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் த ஈவினிங் லைட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். த ரோ ஆஃப் ட்ரீஸ் அண்ட் த ஃபோர்கிரவுண்ட் இல்லை வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஆல் தோஸ் திங் மேக் எ பியூட்டிஃபுல் சீனரியோ. Foreground, midground and background. You can see the elements, they are all connected. The rock, portion of the rock, mountain reflection, the trees, mountain. So they are all connected. The visual elements are all connected. That is important. இதில் எல்லாத்துலேயும் முக்கியமானது கம்போசிஷன் மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைட். லைட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். குட் லைட்டு, பேட் லைட் சொல்லக்கூடாது. நல்ல லைட்டு எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் கிடைக்கிறது வெரி லிட்டில் டைம். நாங்கள் வந்து லோ ஆங்கிள் சாஃப்ட் லைட்னு பார்ப்போம். அது மார்னிங் டைம், கோல்டன் ஹவர் சொல்லுவோம், அது மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம். இதை வந்து குவாலிட்டி ஆஃப் லைட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். இட் கேன் மேக் ஆர் இட் கேன் பிரேக் யுவர் பிக்சர். அதை நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். லைட்டை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் அதுக்கு. ஃபார் நேச்சர் ஃபோட்டோகிராஃபர் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட் இஸ் சன். த லைட் சேஞ்சஸ் த்ரூ அவுட் த டே அண்ட் த்ரூ அவுட் த சீசன். ஒவ்வொரு சீசனும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சன்ரைஸ் டைமும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாறும், ஒவ்வொரு சீசனில் ஒரு மாதிரி மாறும். ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன் வி ஷுட் ஹேவ். இதெல்லாம் கையில் வச்சுன்னு தெரிஞ்சுன்னு போனால் தான் நம்ம வில் கம் அப் வித் குட் பிக்சர். டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரும். இல்லைடா குருட்டாம் போக்கில் போனால் ஏதோ பண்ணலாம், பட் டிசப்பாயிண்டிங்காக இருக்கலாம், நீங்கள் நினச்சது கிடைக்காது. அதனால ஒரு மாதிரி ஆல் தோஸ் இன்புட்ஸ் கையில் வச்சுன்னு போனால் தென் யூ கேன் பி ப்ரிப்பேர்ட். யுவர் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வில் பி லெஸ். இது அகெயின் கோனேரி ராஜபுரம், வயல், ரோ ஆஃப், இது வந்து லீடிங் லைன் வா, சன்செட் டைம், கிளவுட்ஸ், எவ்ரிதிங் மேக்ஸ் லைட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். சிம்பிள் லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கேன் பி ட்ராமேட்டிக். திஸ் இஸ் இன் கொடைக்கானல்ல ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் டைம், கிளவுட் பேட்டர்ன், லைட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். திஸ் இஸ் பனசுரா லேக்குன்னு வயநாடில் லைட் ஈவினிங் சன்செட் டைம், கிளவுட், ஃபோர்கிரவுண்ட், மிட்கிரவுண்ட், பேக்ரவுண்ட் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் தேர். இது பர்மா மயான்மாரில் போனபோது, நானும் ஒய்ஃபும் போனபோது 2 years முன்னாடி, அங்கே இன்லே லேக்குன்னு ஒன்று, அங்கே ஃபிஷர்மேன், அவங்களோட டிப்பிக்கல் பர்மீஸ் ஃபிஷர்மேன் ஃபிஷிங் ஏர்லி மார்னிங், கிளவுட் பேட்டர்ன் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இந்த லைட்டு எப்படி இருந்தது எப்படி இருக்க போகிறது அப்படின்ட்டு. கொடைக்கானல் லேக்கில் ஃபிஷர்மேன் ஃபிஷ் பண்ணுறான். இட்ஸ் அ வெரி ஆர்டினரி பிக்சர், நத்திங் ட்ராமேட்டிக் அபவுட் இட், நத்திங் கிரேட் அபவுட் இட். அதே படம், சேம் ஃபிஷர்மேன், சேம் கொடைக்கானல் லேக், சேம் இடம், 100 நாள் எப்படி ட்ராமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. அந்த லைட்டோட பேட்டர்ன், அந்த மிஸ்டி பேக்ரவுண்ட், ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இது வந்து சான் ஜார்ஜியோ, வெனிஸ், இட்டாலியில் நானும் ஒய்ஃபும் போயிருந்த போது ஒரு 4-5 years ago. இது எல்லாரும் வெனிஸ் போகிறவங்க எல்லாரும் இந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த சான் ஜார்ஜியோ ஐலண்டுன்னு பேர் இந்த வெனிஸில். இந்த படம் நான் ஒரு லேட் ஆஃப்டர்நூன் எடுத்தது. பிரைட் சன்ஷைன், பிரைட் சன்ஷைனில் லேட் ஆஃப்டர்நூன், எல்லாம் ஒரே என்ன சொல்கிறது, ஒயிட் லைட்டுமா, நாங்கள் வெரி பிரைட் லைட், சன்லைட், நத்திங் ட்ராமேட்டிக் அபவுட். பட் இதே இடத்த மறுநா கார்த்தால போய் எடுக்கும்போது ஹவு டிஃப்ரெண்ட், வாட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸ். த லைட் சேம் பிளேஸ், நெக்ஸ்ட் டே ஹவு டிஃப்ரெண்ட் இட் மேக்ஸ். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் as a landscape photographer. The light plays an important role. இது வந்து போர்ட்லாண்டில் போர்ட் ஹெட் லைட் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது மெயின் போனப்போ இந்த இடத்த விட எவ்ரி டைம் ஐ கோ அண்ட் ஷூட் திஸ் ஒன். இது வந்து மிட் டேயில் எடுத்த படம். இது நான் கிளாஸுக்காகவே எடுத்தது இந்த மாதிரி படம். இது வந்து டூரிஸ்டி, எவ்ரிபடி டேக்ஸ் இட் டியூரிங் as a tourist we take the picture, nothing dramatic. அதே படம் ஈவினிங் சன்செட் டைட்டில் எப்படி இருக்குது, how the different it make, what kind of drama it completely turns. Foreground, midground, background. இது வந்து லைட் ஹவுஸ். The light gives a shape of that lighthouse. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நியூயார்க், மன்ஹாட்டன், ஸ்கைலைன்,
Hudson River, the bridge, daytime touristy picture. How it changes in the evening time, sunset time, how dramatically it changes. So how dramatically it changes night time, evening time. So this is Chicago with the night time, evening sunset time. Yeah, foreground person. Sometimes I love to include a human element, which is we call it a sense of scale. ஒரு ஸ்கைலைனோட சைஸையும் இந்த இவனுடைய சைஸையும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அது வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக போடுவோம். பட் சம்டைம் அவன் அன்றைக்கி வந்தான், இது பார்த்தேன், நான் வர சொல்லி வரல. ஸோ ஹி வாஸ் தேர், ஸோ ஐ இன்க்ளூடட் ஹிம் இன் தட் ஃப்ரேம். யூ கெட் இட். அண்ட் த க்ளவுட் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். நைட் டைம் அதே இடம் இன்னும் ஃபர்தர் நைட் லாங் எக்ஸ்போஷர், அந்த பில்டிங்ஸ்லாம் இலிமினேட் ஆன போது எப்படி டிஃப்ரெண்ட் இட் மேக்ஸ். Boston Harbor, touristy picture, late afternoon, adhe evening light eppadi arudhu, how dramatically it changes. This is another picture, I don't know how many of you have experienced. This is called blue hour. Blue hour ngiradhu sun set aanadhukku appuram darkness set in darkness varathukku minnadi ஒரு 20 minutes கிடைக்கும். Blue hour, because that is the frequency can penetrate, rest of them are gone. So on the blue hour எல்லாத்துலயும் இருக்கும். பட் டஸ்டி இல்லாமல் ஒரு மாதிரி கிளியர் டஸ்ட் ஃப்ரீ அட்மாஸ்பியரில் நல்லா தெரியும். நம்ம சில கண்ட்ரி நம்ம மாதிரி இடத்துல கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா டஸ்டியாக இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ டஸ்ட் இல்லாத இடத்துல இது மாதிரி நல்லா வரும். ஸோ ஐ காட் த பிக்சர் ஆஃப் த ப்ளூ கலர் இன் பாஸ்டன் ஹார்பர் ஏரியா. This is one important thing. இதை நான் முடிச்சுட்டு then I go to the fall colors. Frame boundaries is very important. நம்ம ஃபோட்டோகிராஃபில் ரெக்டாங்குலர் ஃப்ரேம் 35 mm ஃப்ரேம் சொல்லுவோம். 35 mm ஃபிலிம் அந்த காலத்தில், 35 mm சென்சர், 35 mmங்கிறது the size of that frame. The edges around the frame makes a lot of difference. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அது என்ன ஏன் இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் அதுக்குள்ளே என்ன கொண்டுறீங்க, அதுக்குள்ளே என்ன கொண்டு மாட்டீங்க, அந்த ஃப்ரேம்குள்ளே என்னத்தை போட போகிறீங்க, ஃப்ரேம் என்ன கொண்டுறாமல் இருக்க போகிறீங்க. இந்த பிக்சர் எலிமெண்ட்ஸில் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு இன்க்ளூட், வாட் ஆர் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்க்ளூட், தட்ஸ் அ பிக் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இதுதான் ஒரு பசல், பெரிய பசல் கம்போசிஷன் எங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் மண்டையை போட்டு குழப்பிட்டே இருப்போம். அதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, அது எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் யூ கேன் கிராப் இட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இன்க்ளூட் அந்த சமயத்தில் ஸ்பாட்டில் இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப நல்லது, பெஸ்ட்டு. இது இன்க்ளூட் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, அந்த லெஃப்ட்டில் வரணுமா, ரைட்டில் வரணுமா, ஆல் தோஸ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சமயத்தில் திஸ் இஸ் அ ரெக்டாங்கிள். இந்த 35 mm is a diagonal, that's what 36 by 24 is the sensor film size. இதுக்குள்ளே நான் என்ன போட போகிறேன், என்னத்தை போட போகிறேன், என்னத்தை எடுக்க போகிறேன், அதுதான் டெசிஷன் மேக்கிங். தட் இஸ் கோயிங் டு டிசைட் தி குட் பிக்சர் ஆர் நாட் குட் பிக்சர். ஸோ இது ஒரு நம்ம கிளாசிக் சீன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. நம்ம பக்கத்தில் ஸ்ரீவசம் பக்கத்தில் இருக்குது திருடமத்தூர், கல்யாணபுரம் திருடமத்தூர் பிரிட்ஜ், அது மேலே நின்றுண்டா இந்த படம் எடுக்கலாம். இட்ஸ் குட் பிக்சர், நத்திங். இது நான் செல்ஃபோனில் தான் எடுத்தேன். மார்னிங் டயத்தில் சம்டைம் க்ளவுடி அல்ல காவிரி தண்ணி நிறையா போகிறது. திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட் பிக்சர், எனிபடி எடுக்கலாம், எல்லாரும் எடுக்கலாம். நீங்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டு தென் மை டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், இது மேத்தமேட்டிக்கல் டிரைவேஷன் மாதிரி எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் டிரைவ் பண்ணி எப்படி ஃபைனல் இமேஜ் எப்படி பண்ணலாங்கிற ஒரு பிளான். ஸோ இதில் நான் பார்த்தது இதை எப்படி இது எனக்கு ஆர்டினரியாக தோணுது, இதை எப்படி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம். ஸோ ஐ zoomed in, I eliminated few things and included only this mid portion. If you see, this is the mid portion. இதில் தான் எனக்கு ஃபோக்கஸ் போச்சு, வேறு எங்கேயும் போகல. I concentrate on this one, அந்த மிட் போர்ஷன் இதை மாத்திரம் எடுத்தேன். ஸோ இதில் எனக்கு ஏன் மிட் போர்ஷன் இதை எடுத்தேன்னா, அந்த வாட்டர் அந்த ஸ்ட்ரே வராமல் அந்த ரிவர் இட் வாஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ புரோக்கன் பிளாட்ஃபார்ம், கான்க்ரீட் பிளாட்ஃபார்ம். ப்ராபப்ளி அது ஒரு செக் டேமாக இருந்திருக்கலாம், அது புரோக்கன் ஆகிடுது. பட் இட் கேவ் மீ அ குட் சப்ஜெக்ட். அது இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 3 இடம் கிடச்சிது எனக்கு. இந்த 3 இடத்துல நான் திருப்பி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்ன பண்ணணும், எந்த இடத்த எடுத்துக்கலாம். ஸோ ஐ டிசைடட் ஆன் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்த மாத்திரம் நான் ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ திஸ் இஸ் வாட், இது எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாமா. இந்த நெடுப்புற ஒயர், எலக்ட்ரிக்கல் ஒயர் உங்களால் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர், ஐ டோன்ட் வாண்ட் டு சி த எலக்ட்ரிக்கல், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்க்ளூட் த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். ஸோ இந்த சமயத்தில் ஐ zoomed in on the
this portion, on the right side portion. In the portion na எனக்கு subject. I decided a subject. Okay, this fellow is going to be a subject. Point of view. This is a point of view. I decided. மேலேருந்து பார்த்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. But still something is not good. Mind is not accepting. ஏன் வியூவிங் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. ஆங்கிள் ஆஃப் வியூ நான் மேலேருந்து பார்க்குறேன், பிரிட்ஜிலேருந்து மேலேருந்து பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. மேலேருந்து அந்த வியூ வந்து எனக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல அந்த வியூ. ஸோ ஐ வென்ட் டவுன் த பிரிட்ஜ், ஒரு 50 அடி கீழே போய் தென் ஐ saw straight in line, ஐ லெவல் அப்படிம்போம். ஐ லெவலில் பார்த்தபோது ஆங்கிள் மாறுது, அந்த கம்ப்ளீட்லி இந்த லைட்டோட எஃபெக்டே மாறுது. யூ see how it completely changed, dramatically it changes, the whole thing changes completely. எனக்கு பேக்ரவுண்ட் இது கிடச்சிடுது, இந்த பின்னாடி இருக்கிறதுலாம் டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கல. திஸ் த கலர் ஆஃப் த லைட்டோட ஷேடே மாறிடுது. என்னன்னா என்னோட வியூவிங் ஆங்கிளே டிஃப்ரெண்ட். கேமரா பிக்சர் ஸோ ஆமாம். ஸோ அந்த கேமரா அந்த இது லாங் ஸ்லோ டவுன் பண்ண லாங் எக்ஸ்போஷர், பிகாஸ் வாட்டர் ஃப்ளோ லாங் எக்ஸ்போஷர் ஷேடோ பண்ணும்போது இட் மேக்ஸ் அ ட்ரமாட்டிக் டிஃபரன்ஸ். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் யூ ஹேவ் டு டூ. இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது. இதுக்கு அலைஞ்சு இங்கேயோ குத்தாலத்தில் போக வேண்டாம், அந்த இமயமலைக்கு போக வேண்டாம், இல்லை நம்மளை சுற்றி நிறையா அதான் நான் சொல்ல வரேன். எல்லாம் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம அந்த ஸ்ரீவத்சம் கிவ்ஸ் a lot of opportunity. நான் கொஞ்சம் பயந்து இந்த கொரோனா எஃபெக்ட்னால கொஞ்சம் தைரியம் வருது இப்போது வெளில போகிறதுக்கு. பார்க்கலாம், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. இது அனதர் பிக்சர். இதில் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள், ஃபுல் மூன் நைட். இதில் என்ன 3 எடுத்து தான் ஆகணும். யூ ஹேவ் டு இன்க்ளூட், தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த பிக்சர். அதே மாதிரி இது டீப் இன்சைடு பெரும்பாவூர் பக்கத்தில் ஒரு பேர்ட் சாங்சுவரிக்கு போனோம். அங்கே கேரளா டிபிக்கல் வெஸ்டர்ன் காட்ஸ், திக்னஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ், இது வாட்டர் பாடிஸ். அங்கே ஒரு ஃபிஷர்மேன் அவன் டியூட்டிக்கு போயிட்டு இருக்கான் மார்னிங் ஈவினிங்கில். அந்த சமயத்தில் whether to include him in the frame or not, that's the decision you have to make. So I included him, so it adds a lot of value. Suddenly it gets life. இது இல்லாமல் இருந்தால் மேபி லைஃப் லாஸாக இருக்கலாம். ஸோ இது கனெக்டட் ஆகும், இது வந்து டிஸ்கனெக்டட் இல்லை. இது ஏன்னா இவன் ஃபிஷர்மேன், அவனோட இடம், அவன் போய் ஃபிஷிங் போகிறான். ஸோ தட் வாட்ஸ் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இது பர்மாவில், மியான்மாரில் பகான் ஒரு ஏரியா, சென்ட்ரல் ப்ராவின்ஸ். அதில் அந்த ஏரியாவில் அந்த இட் வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இட் வாஸ் அ கேபிட்டல், சென்ட்ரல் கேபிட்டல் ஆஃப் பர்மா. அந்த இடத்துல 22,000 டெம்பிள்ஸ், பிரிக் டெம்பிள்ஸ் இருந்திருக்கு. ஆனால் நிறையா இது பிரிக் மெட்டீரியல்னால போயிடுது. இப்போ இருக்கிறது எப்போ 2,000 or 2,500 டெம்பிள்ஸ் ஆர் ஸ்டில் தேர். சம் ஆஃப் தம் ஆர் வெல் மெயின்டைன். இது பேர் ஆனந்தா டெம்பிள்னு. ஏர்லி மார்னிங் ஒரு பலூன் ரைடு, ஒரு ஹாட் ஏர் பலூன், அதில் சன்ரைஸ் டயத்தில் ஆயிடுச்சுன்னு போவோம். 1 hour ரைடு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆரம்பத்தில் எனக்கு பயமாக இருந்தது, பிகாஸ் ஆல்டிடியூட் ஃபோபியா. அதுக்கப்புறம் அது பியூட்டிஃபுல்லாக நான், ஒய்ஃபு, என்னோடய டாக்டர் எல்லோரும் போனோம். அப்போ போனபோது இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன், இந்த படத்தை, இந்த 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 பக்கோடா அப்படிம்பாங்க அவங்க, இந்த டெம்பிளை. ஏர்லி மார்னிங் சன்லைட், பியூட்டிஃபுல்லி வெல் லிட். இந்த பலூன் அப்போது நிறைய பலூன் வரும், டிபெண்டிங் அப்பான் த சீசன் அண்ட் த டே ஆஃப் த வீக். அன்றைக்கி ஒரு 10-15 பலூன் போயிருந்து. ஒன் ஆஃப் த பலூன்ஸ் வாஸ் ஜஸ்ட் என்டரிங் மை ஃப்ரேம். My decision is to whether to include or not. So I included the picture. This picture got me I think 3 gold medal awards in different international salons in the landscape. So that's kind of the light makes a difference, and the elements you include in that one makes a difference. Yeah, this made எனக்கு ஒரு 3 gold medal கிடைச்சது international exhibitionல. So thank you. So அது இது ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச பிக்சர். அது என்னத்தினாலன்னா அதான் அந்த மார்னிங் லைட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இது நம்ம ஸ்ரீவத்சம் ஏற்ற மாதிரி போனேன். நான் வந்த புதுசில் மார்னிங் ஏர்லி மார்ச், மிஸ்டி வெதர், நல்லா இருந்தது, ரொம்ப மிஸ்டியாக இருந்தது. அப்போ போய் எடுத்தேன். அப்போ ஒரு பர்சன் இட்ஸ் கோயிங் என்டரிங், அந்த பர்சன் போகிறது ஆடிங் ஹியூமன் எலிமெண்ட். ஐ ஆல்வேஸ் லவ் டு ஆட் ஹியூமன் எலிமெண்ட். இது வந்து நாங்கள் சில சமயம் சென்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஹியூமன் எலிமெண்ட், மனுஷனோட உயரம் நமக்கு தெரியும் 5 அடி 6 அடி. இது தூக்கி ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே போட்டால் அந்த வாஸ்ட்னஸ் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம மைண்ட் உடனே கால்குலேட் பண்ணோம். இது வந்து 5 அடி 6 அடி உடனே அப்போ மரத்தோட பிரம்மாண்டத்தை பாரு, இந்த வாஸ்ட்னஸோட பிரம்மாண்டத்தை பாருங்க. தட் இஸ் அ ஸ்கேல், வி இன்க்ளூட் தட் ஒன். இது நம்ம இதுக்கு எழுத்தா மாதிரி ஒரு நாள் மார்னிங் சன்ரைஸ் போது போனேன். தி ஆடிங் த பாம் ட்ரீஸ், சம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தி கிளவுட்ஸ், சிம்பிள் பிக்சர்ஸ்.
can make a difference இந்த மாதிரி. So now I come to the fall colors. ஒரு நிமிஷம் just I am Kumar from Kumbakonam. In the landscape, you talked about storytelling. That term I can't accept, but I want to put it in another way. Story showing. Will it be good? Okay, sir. Imagination, okay. Can it be an apt term? Story showing. Story showing. Okay, sir. Thank you, sir. Thank you. Kamal, you are definitely story showing. Okay, because you are connecting to the picture. Book படிச்சேன்னா storytelling. Good point. I'll take it. Thank you. So wonderful. I accept. ஏன்னா இது வந்து இதை நேச்சர் ஃபோட்டோகிராஃப் ஆர்ட்னு வரும்போது அவங்கவுங்களோட இமேஜினேஷன் அவங்கள்ட்ட நம்ம நான் இப்படி தான் எடுக்கணும், இதுதான் படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆர்ட்னு வரும்போது. ஸோ அதன் பேசிக்காக இருக்கும்போது சொல்லலாம், இப்படி ரூல்ஸ் சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் அடுத்த லெவல் போக 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 when it becomes art உங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி போயிடும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இன்டர்பிரிட்டேஷன் எவ்ரிதிங் will be different. So good point, very good point. I accept. Thank you. Now I'll go to the next subject. அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம டிஸ்கஷன் எதாவது இருந்தால் பண்ணலாம். Fall colors. This is a wonderful experience. எனக்கு 2 தினம் போனேன், ஒரு வீக் ஸ்பெண்ட் பண்ணேன் ஒரு பார்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸில். அதை பற்றி சொல்கிறேன் பின்னாடி. இது வந்து இது கடவுளோட நேச்சரோட கடவுளோட காட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃபினாமினன். அது வந்து அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு வார்த்தையே வரல. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இட்ஸ் அ வெரி ஷார்ட் பீரியட், ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் நடக்கும். அது எப்படி இது நேச்சர் வந்து அது மாதிரி மாறுதுங்கிறது ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதான் நேச்சரோட பியூட்டி. why do leaves change color? சஞ்சிதா இல்லைனோ அவள் தெரியும் எல்லாம் குளோரோஃபில்லாம் பற்றி அவளே கிளாஸ் எடுப்பா என்னோட பெட்டரா. ஸோ நான் இதை ஒன்றும் பேச போகிறதில்ல. ஓகே இல்லை நீ பார்த்துட்டே உனக்கு தெரியும். ஸோ why do leaves change color? We know why. அதை பற்றி பார்க்கலாம் இப்போ. This statement is very strong statement. When every leaf will be a flower during that season. அந்த சீசன் end of September, செப்டம்பர் அக்டோபரில் நடக்கும் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த எந்த இடம் சொல்கிறேன். அந்த சமயத்தில் எவ்ரி லீஃப் வில் பிகம் அ கலர்ஃபுல் ஈக்குவலன் டு அ ஃப்ளவர். ஏன்னா நம்ம கலர்னா ஃப்ளவரோட தான் அட்ரிபியூட் பண்ணுவோம், இலைன்னா பச்சை தான் நமக்கு. லீவ்ஸ் ஆஃப் சர்டன் ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீ, சில மரங்களோட லீவ்ஸ் சேஞ்ச் கலர் டியூரிங் ஃபால் சீசன். ஃபால்ங்கிறது அவங்களுக்கு அமெரிக்காவில் ஃபால், நமக்கு ஆட்டம், இலை உதிர்காலம் சீசன் இன் சர்டன் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை, சில இடத்துல எல்லா இடத்துலையும் நடக்கும். நான் யூரோப்பில் பார்த்துருக்கேன், யூஎஸ்லேயும் பல இடத்துல நடக்கும். பட் இந்த ஒரு பிரமிப்பான இடம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் சர்டன் ஸ்டேட்ஸ் அண்ட் கோயிங் ஆல் த வே அப் டு கனடா. அங்கேருந்து இடத்துல ஏன் அங்கே அப்படி நடக்குதுன்னா அந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அங்கே இன்னும் இருக்குது அபண்டண்ட்டாக. இட்ஸ் நாட், ஏன்னா அது வந்து இன்னும் அவங்க அது கட் பண்ணாமல் அது அழியாமல் இருக்குது, அதனால அந்த இலையெல்லாம் இருக்குது. இது என்னோட கலர் வந்து மிக்சர் ஆஃப் yellow to orange, red, brown is a result of chemical process that takes place as the season changes from summer to winter. இது நம்ம சின்ன கிளாஸில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சிருக்கோம் குளோரோஃபில்லாம் பற்றி. அதை பற்றி நான் டீட்டெயிலாக போகல. வேர் இட் ஹேப்பன்ஸ் இன் யூஎஸ், நான் போனது யூஎஸ்ஏல நியூ இங்கிலாந்து ரீஜன் ஒன்று, கனெக்டிகட், ரோட் ஐலண்ட், மேசச்சூசெட்ஸ், நியூ ஹாம்ப்ஷயர், வெர்மாண்ட் அண்ட் மெயின். இந்த 6 ஸ்டேட் கம்ப்ரைசிங் ஆஃப் 6 ஸ்டேட், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்டரிங் கனடா. அஃப்கோர்ஸ் கனடாலேருந்தும் ஆரம்பிக்கும் அது. அந்த போர்ஷனில் இட் ஹேப்பன்ஸ் டிப்பிக்கலி ஃப்ரம் எண்ட் செப்டம்பர் டு எண்ட் அக்டோபர், ஒரு ஃபியூ வீக்ஸ் நடக்கும் அது. மை ட்ராவல் டே, நான் 2 ட்ரிப் பண்ணேன். ஒன்று வந்து 2010 அக்டோபர் 1 வீக், இது ஒரு ஃபோட்டோகிராஃபி குரூப்போட பண்ணேன். இது ஒரு மிடில் ஆஃப் நோவேர் சம்வேர், அங்கே போய் தங்கிட்டு ஒரு இடத்துல தங்கிட்டு பண்ணோம். ரெண்டாவது என்னோட சன், ஃபேமிலி, ஒய்ஃப் எல்லோரும் வந்தாங்க. நியூ ஹாம்ப்ஷயர் போனோம், அதுவும் 1 வீக் இருந்தோம்.
பிகாஸ் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எனக்கு வந்து ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். இவங்களுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. அதனால தான் நான் சன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றதில்ல. அவங்க நான் ஒரு இடத்துல ஒரு 4 மணி நேரம் உட்காந்துருப்பேன், அவங்களுக்கு திட்டுவாங்க. ஸோ அவங்களோட போகிறது கஷ்டம், அவங்களுக்கு அவங்க பொறுமையை சோதிக்கக்கூடாது. பட் என்னோட செல்ஃபிஷ்னால ஸோ ஐ கோ வித் த ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ வி ஆல் ஹேவ் த சேம், வி ஆர் இன் சிங்க். ஸோ அதனால் எங்களுக்கு பரவாயில்ல. இதில் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணது நிக்கான் 750, தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கேமரா, 300S and 2470, 70-300 different lenses for landscape. உங்களுக்கு மெயினாக வைட் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ட். இந்த இடத்துக்கு தான் போனோம் நாங்கள். இதுதான் நியூ இங்கிலாந்து ஸ்டேட்ஸ், கனெக்டிகட், மேசச்சூசெட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் மெயின். நாங்கள் போன இடம் மெயின் ஸ்டேட்டில் இதோ ரேஞ்சிலி லேக்னு இந்த இடம். மோஸ்ட்லி இட்ஸ் பார்டரிங் கனடா. நாங்கள் எல்லாரும் போர்ட்லண்டுன்னு ஒரு ஊர், அந்த மெயினோட கேபிட்டல் அது. அங்கே வந்து அசெம்பிள் பண்ணோம். போர்ட்லண்ட் இஸ் வெரி வெல் கனெக்டட் பை direct flights from many parts of United States. அங்கேருந்து ஒரு 3 hour 150 miles up north we drove to the middle of nowhere. அது wood ரேஞ்சிலி லேக்னு, லேக்கு மவுண்டன்ஸ் woodland அங்கே தான். அதுக்குள்ளே போய் உட்காந்தோம் ஒரு 7 நாள். அப்போது இந்த போர்ஷனில் தான் நாங்கள் சுற்றிருந்தோம், இந்த ரெக்டாங்கிள்குள்ளே அந்த சுற்றிருந்தோம், விச் இஸ் மெயின்லி லிட்டில் பிட் ஆஃப் வெர்மான் கனடா பார்டர். இந்த குரூப் தான் எங்களோட கிரேசி ஃபோட்டோகிராஃபர்ஸ் குரூப். எல்லோரும் பார்த்தா ஏன்டா அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் 7 நாள் தங்கணும்னா கிரேசியாக தான் இருக்கணும். நான் ஐ எம் த ஒன்லி ஃபெலோ ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். 9 பேர் மொத்தம், அதில் 2 கப்பல், ரெஸ்ட் ஆஃப் தம் சிங்கிள்ஸ். எல்லாரும் அமெரிக்கன்ஸ். நான் தான் இந்தியாவிலேருந்து போனேன். ஜேம்ஸ் தான் லீடர். இவன் டேவிட்ங்கிறவன், தட் ஃபெலோ ஹி ஓன்ட் 3 காட்டேஜஸ், ஹியூஜ் காட்டேஜ். அவன் ஃபேமிலி அந்த இடத்துல ரேஞ்சில் அவன் ஹி ஆஃபர்ட் தட் ஒன். நாங்கள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக தங்கினோம் எல்லோரும் அந்த காட்டேஜுக்குள்ளே. இதுதான் அந்த காட்டேஜ் உள்ளே இருந்த இடம். நாங்கள் ஒரு 7 நாள் தங்கின இடம் உள்ளுக்குள்ளே. இதுமாரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், முடிச்சு ஒர்க் எவ்ரிடே ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஈவினிங்கில் வி எக்ஸ்சேஞ்ச் பிக்சர்ஸ் அண்ட் வாட் இஸ் குட், வாட் இஸ் நாட் குட், வாட் வென்ட் வெல், வாட் டிடன்ட் கோ வெல். ஸோ அதுமாரி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கிளாஸிங் இதை பற்றி சொல்லி ஆகணும். இது நான் அந்த 7 நாள் அமெரிக்காவில் போய் இதுக்குன்னே போனேன். நான் வேறு எங்கேயும் சுற்றி பார்க்கல. போன போது என்னோடய ஒய்ஃப் மைத்திலி, நான் எங்கேயோ ஒரு மிடில் ஆஃப் நோவேர் ஒரு 7 நாள் தங்கியிருக்க போகிறேன். அந்த இடம் நாங்கள் தங்கின இடம் பக்கத்தில் ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் நோ ஹோட்டல்ஸ், நத்திங். நீங்கள் ராத்திரி வந்துட்டு திரும்பி போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா அந்த டேவிட்ங்கிறவன் நல்லா சமைப்பான். அவன் எல்லாம் சமைச்சு வைக்கிறேன் எல்லாருக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் பண்ணுறேன், நீங்களே சமைச்சிக்கலாம். வெரி வெல் எக்யூப்டு கிச்சன். பட் ஐ டோன்ட் ஈட் இந்த ரெட் மீட்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது. நான் வெஜிடேரியனாக வேணுன்ட்டான்னு. உனக்கு எவ்வளோ வெஜிடேரியனாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் சுவாமின்னு. அவன் இட் இஸ் பெஸ்ட். பிரெட் கிடைக்கும், சூப்பு கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், யோகட் கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ யூ கேன் சர்வைவ். பட் மைத்திலி கேவ் மீ பேக்டு மீ வித் திஸ் எம்டிஆரோட ரெடி டு ஈட். இது ஒரு நிச்சயம் ஒரு வரப்பிரசாதம். இதுமாரி ஒரு காட்டில் போய் மாட்டின்டா வரப்பிரசாதம், ரெடி டு ஈட். 2 minutes ஹாட் வாட்டரில் போட்டால் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். பொங்கல், தயிர் சாதம், இது தயிர் சாதம் இல்லை, பொங்கல், சாம்பார் சாதம், இது ரைத்தா, அந்த இது டால் மக்கானி, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் மாதிரி 14 பேக்கெட். இட்ஸ் குவைட் ஹெவி. இது வந்து ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 1 கிலோ, 14 கிலோ வெயிட் நான் தூக்கின்னு போகிறேன். அதை எடுத்துன்னு போயிட்டு சரி ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டு முடிச்சலான்ட்டு பிளான். Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5 போகிறது. நான் ஒன்றுமே திறக்கவே இல்லை. ஏன்னா அவன் பாவன் டேவிட் நல்லா கவனிச்சுன்னு எனக்கு அழகாக சாப்பிட்டு அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து போட்டான். ஸோ அதிலே சர்வை பண்ணிட்டேன். ஸோ இது அந்த 5 நாள் ஆகிடுத்து. இது என்னடா பண்ணுறது, திருப்பி இதை போய் 14 கிலோ திருப்பி மெட்ராஸ் தூக்கின்னு போகக்கூடாது. யூ ஹேவ் டு கெட் இட் ஆஃப் தட்னு 6th night ஐ த்ரூ இண்டியன் டின்னர். எல்லாரும் இந்தியன் டின்னர் சாப்பிடுங்க. நான் சில பேர் முறைச்சான், சில பேர் என்னமோ பண்ணால் எப்படி இருக்குன்னு தலை சொல்லி எல்லாருக்கும் வாட் எவர் இட் இஸ் டுநைட் இஸ் இந்தியன் டின்னர் டிக்ளேர் பண்ணியாச்சு. எல்லாரும் திறந்து போட்டு இந்த மாதிரி சாப்பாடு, இந்த பொங்கல், ரைஸு, ரைத்தா, அந்த அந்த டால் மக்கானி எல்லாத்தையும் போட்டு திறந்து எல்லாத்தையும் நான் ஒன்று பண்ணினேன். அன்றைக்கி வரும்போது இதெல்லாம் யோகட், பிளெயின் யோகட் வாங்கிட்டு தயிர், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி மாத்திரம் வாங்கிட்டு கொடுறான். நான் வாங்கிட்டுட்டோம். அதை கட் பண்ணி ஒரு ரைத்தா பண்ணேன். எல்லாம் ஒரு 1 minute வீடியோ பாருங்க. அந்த மாதிரி காட்டில் சர்வைவல் இந்த சார்ட் ஆஃப் வந்ததுன்னா நல்லது. இட்ஸ் ஓகே. வரலண்ணா ஓகே, வரல சரி, பரவாயில்ல. ஜஸ்ட் அது வரல.
தனியாக வச்சு பண்ணுமான்னு பார்க்குறேன். சரி நான் கடைசியில் காமி. அது வந்து அன்றைக்கி டின்னர் டேபிளில் போட்டு எல்லாம் அண்டா காலி அன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டு தீத்து கட்டானோ எல்லாத்தையும். அதுதான் அது ஜஸ்ட் ஒரு எம்டிஆருக்கு வந்து அதான் சொன்னால் எல்லாரும் நாங்கள் பிஎஸ்என்எல் காமிச்சு போய் எல்லாம் எம்டிஆருக்கு சொல்லி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எல்லாருக்கும் 5 பாக்கெட் அனுப்ப சொல்லலாம். ஸ்ரீவத்சத் ஆமாம். ஸோ எனிவே நவ் வி ஆர் கெட்டிங் சீரியஸ் ஒர்க்கு. காலம்பரா வந்தாச்சு. -4 degrees. இவன் தான் டேவிட். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் லேண்ட்ஸ்கேப் பிக்சர். இது இவங்க லேடிஸ்லாம் சம்மதம் ஒர்க்கிங் எல்லாம் கேமரா வச்சு எல்லாம் சீரியஸாக ஒர்க் பண்ணுவோம் கட்டலை இந்த லைட்டில். ஸ்ப்ளெண்டர் ஆஃப் ஆட்டம். certain type of trees change color during autumn season. அந்த என்னெல்லாம் ட்ரீ? மேப்பிள், பீச், பர்ச், ஓக், ஆஸ்பன். these are the trees that contribute most. மற்ற ட்ரீலாம் இருக்கலாம், பட் இந்த 5 ட்ரீ தான் கான்ட்ரிபியூட் மோஸ்ட். நமக்கு மேப்பிள் தெரியும், நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ரீநகரில் இருக்குது, ஸ்ரீநகர் வேலியில். ஆமாம், அஃபிஷியல் ட்ரீ ஆஃப் கனடா. கரெக்டு. கனடாவோட சிம்பிள் அது. மற்ற ட்ரீலாம் நம்ம பழக்கம் கிடையாது. பட் தீஸ் ஆர் த ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் டு கலர்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு கலர் டாமினேட் பண்ணும். ஒன்று வந்து ரெட் கலர், ஒன்று எல்லோ கலர், ஒன்று ஆரஞ்சு கலர். தே வேரி ஃப்ரம் எல்லோ டு ஆரஞ்ச் டு ரெட் டு ப்ரௌன். தே ஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். இது சம் ஆஃப் த சாம்பிள்ஸ் ஆஃப் த ட்ரீ. மேப்பிள் ட்ரீ நமக்கு ஃபெமிலியர், ஆஸ்பென், பர்ச், ஓக், தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ட்ரீ லீவ்ஸ். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மெயின் ஸ்டேட்டுக்கு போகும்போது I got myself registered with the Department of Agriculture, இந்த மெயின் ஸ்டேட்டில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபால் சீசன் போது 1 மாதம் 2 மாதம் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் எவ்ரி வீக் வென்ஸ்டே they release foliage weekly report, நம்ம வெதர் ரிப்போர்ட் மாதிரி. அந்த ஃபால் கலர் foliage எப்படி டெவலப் ஆகுது, இன்றைக்கி என்ன ஸ்டேட்டஸ், எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு வீக்லி அப்டேட் பண்ணுவோம். தட் இஸ் a very important information. இதுமாரி இதுதான் மெயின் ஸ்டேட்டு. இட்ஸ் டிவைடட் இன்டு 7 zones. நார்த் இது கனடா பார்டர், கீழே வந்து நியூயார்க் சைடு. இந்த 7 பார்டரும் எப்படி வந்து இந்த ஜோனா பிரித்து எப்படி டெவலப் ஆகுது, ஒரு வீக்கில் அடுத்த வீக்கில் பார்த்தா எல்லோ ஆரம்பிச்சிருது. ஒவ்வொன்றும் கிளாஸிஃபை பண்ணுவோம், வெரி லோ டு பாஸ்ட் பீக். எல்லோ கலர் ஆரம்பிச்சிருது, க்ரீனாக இருந்தால் இன்னும் லீவ்ஸ் ஆர் ஸ்டில் க்ரீன், இன்னும் ஃபால் சீசன் ஆரம்பிக்கல. அப்புறம் இதுமாரி மாறும், அடுத்த வாரம் இதுமாரி ஆரம்பிக்கிறது, கலர் மாறிண்டே வருது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அப்டேட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் வச்சுன்னு போனோன்னா உங்களுக்கு சர்ப்ரைசஸ் இருக்காது. திஸ் இஸ் அனதர் இன்ஃபர்மேஷன். லீஃப் மாத்திரம் கலர்ஃபுல்லாக இருந்தால் மாத்திரம் போகாது. அது என்ன ஆகும்னா, திடீர்னு ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தியானம், திடீர்னு ஒரு மழை வரும், திடீர்னு ஒரு மழை காற்று வச்சுன்னா எல்லாம் கொட்டிடும். லீவ் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், எல்லாம் கொட்டிதுன்னா மொட்டையாக மறந்துக்கும். ஸோ அதுக்கும் ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறான், லோ லீஃப் ட்ராப், லோ லோன்னு. ஸோ லோவாக இருக்கும்போது எங்களுக்கு குஷி, ஓகே அங்கே நல்லா இருக்குது எல்லாம் பத்திரமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இன்புட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுன்னு போகும்போது you don't get disappointments. So this is, I will share the pictures now. இந்த மாதிரி ஒரு சீசன் ஆரம்பிக்குது, க்ரீன் கலர்லேருந்து மாறுது, எல்லோ டு ஆரஞ்ச் டு ரெட். இந்த மாதிரி அந்த நியூ ஹாம்ப்ஷயர் இது எடுத்தது, நியூ ஹாம்ப்ஷயர். அண்ட் தென் இந்த மெயின் ஸ்டேட்டில் போனால் நேச்சர் அது அட் இட்ஸ் பெஸ்ட்டு. அந்த ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸு, ராக்ஸு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாம் பியூட்டிஃபுல், அன்பொல்யூட்டடாக. ஸோ வென் த சீசன் டெவலப்ஸ், ஃபோர் கிரவுண்ட்லேருந்து அப்படியே கார்பெட் மாதிரி போயிட்டு இருக்கு. மிட் கிரவுண்ட் ஸ்டில் நாட் எட் காட், இன்னும் டெவலப் ஆகலாங்க. திஸ் இஸ் அ கிளாசிக் மெயின் ஸ்டேட்டோட லேண்ட்ஸ்கேப் சீன். என்ன இருக்குங்க பாருங்க, லேக்கு, மவுண்டன்ஸு, ட்ரீஸ். வேறு என்ன வேணும் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபருக்கு? குலோப் ஜாமுன், ஜிலோபி, அல்வா 3 கையில் கொடுத்து எது வேணும்னு கேட்குற மாதிரி மவுண்டன், லேக்ஸு அண்ட் ரோ ஆஃப் ட்ரீஸ் அண்ட் கிளவுட்ஸ். இதுதான் எங்களோட ட்ரீம் லேண்டு. ஸோ இது அப்படியே கார்பெட் லைக் போயிட்டே இருக்கும். ஒரு அவ்வளோ பியூட்டிஃபுல் நேச்சரோட ஃபினாமினன் இது. கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டம் கலர், சஞ்சிதா யூ நோ இட் பெட்டர். presence of chlorophyll causes a green color. It requires a temperature, warm temperature to sunlight to produce chlorophyll. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, as it decreases sunlight குறைய அந்த சீசன் மாற அந்த chlorophyll ப்ரொடக்ஷனும் குறையுது. அப்போ அந்த க்ரீன் கலரும் போயிடும், க்ரீன் கலர் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இன் திஸ் டைப் ஆஃப் ட்ரீஸ், அந்த ட்ரீல கரோட்டினாய்டுன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பிக்மெண்ட், அது அடியில் இருக்குது. ஆனால் க்ரீன் டாமினேட் பண்ணுறதுனால க்ரீன் தான் தெரியும் முன்னாடி. இந்த க்ரீன் குறைய ஃபர்ஸ்ட் க்ரீன் இஸ் ஈட்டன் அவே, இதெல்லாம் வெளியில் வரும் கரோட்டினாய்டு. இந்த கலர் அதான் தட்ஸ் ப்ராசஸ் த கலர் சேஞ்ச். இந்த கரோட்டினாய்டு கலர் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு பிக்மெண்ட், அது வெளியில் வர ஆரம்பிக்கும். க்ரீன் கலர் மாறி எல்லோ அண்ட் ஆரஞ்சு வரும். அது அந்த சமயத்தில் வரும்போது க்ரீன் குளோரோஃபைல்
okay. It is responsible for the yellow and orange color. நம்ம பார்த்துருக்கோம் கேரட்டில் இருக்குது, yellow yolkல இருக்குது. That's what the carotenoid causes those things. இதை தவிர anthocyanin, another pigment which is causing a different color, that's red color. Orange and red color is attributed to the anthocyanin and the pigment. இது வந்து beetroot, purple cabbage இதெல்லாம் இருக்கு. So these are the reasons, these are the pigments while it is changing from green to yellow to orange and red and brown. That is what happening. Factors that influence, எதெல்லாம் சிலது வந்து அங்கே சொல்லுவான், மழை பெஞ்சா நல்லாயிருக்கும், டே லைட் மழை காற்றடிச்சா போயிடும், மழை வேணும் ஆனால் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, அவைலபிள் சன்லைட் இருக்கணும், அது எவ்வளோ நாளைக்கு இருக்கணும், இதெல்லாம் ஆட்ரிபியூட் பண்ணும்போது prolonged period of cool, bright, sunny after autumn weather, wind and rainfall இருந்தால் சில சமயம் நல்லது, சில சமயம் போயிடும். எல்லாம் கலர் மாறின அப்புறம் விண்டு வந்துன்னா போயிடும், கலர் மாறதுக்கு முன்னாடி இருந்தால் பெட்டர். அது மாதிரி சில வாட் attributes those things. Finally, brighter the sunlight, greater the production of these. அதான் basic, fundamentally brighter the sunlight basically. So now I share the pictures. This is how maple leaf tree green colorலேருந்து மாறுது, yellow to red, yellow to orange to red, completely red. That's how it changes over a period of time. This is sometimes you get across this kind of trees. இது overnight rain causes பண்ணதுனால ஃபோட்டோகிராஃபிக்கு ரிஃப்ளெக்ஷன் நிறையா வருதுன்னு சொன்னேன். தட்ஸ் வாட் ஹேப்பன். சம்டைம்ஸ் இட் ரிஃப்ளெக்ட்ஸ். சம்டைம் இது வந்து பேர்ன் அவுட் ஆகிடும் சம்டைம்ஸ். இது உள்ள இந்த வுட்லேண்டில் நடக்கும்போது மார்னிங் வாக் உள்ளே போயிட்டு இருக்கும்போது திக் வுட்ஸ் ஃபாலியேஜ் எங்கே பார்த்தாலும் திக் வுட்ஸ், அப்போது கலர்ஃபுல் லீவ்ஸ் மேலே அந்த சன் வந்து உள்ளாந்து பீப் பண்ணிவிட்டு சில இடத்துல அப்படியே அந்த லைட் உள்ளே வரும், அப்படியே டார்ச் லைட் போட்ட மாதிரி கேன்வாஸ் இந்த பெயிண்டிங் மாதிரி தெரியும். திஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் யூ கம் அக்ராஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி கலரில். திஸ் இஸ் மேப்பிள் ட்ரீ அகெயின்ஸ்ட் பேக்ட்ராப் ஆஃப் அ பார்க் ஆஃப் அ ட்ரீ, இந்த மாதிரி கலர்ஃபுல். திஸ் இஸ் another type of tree, red color against the backdrop of a thick texture னு சொல்லுவோம் நாங்கள் ஃபோட்டோகிராஃபியில். டெக்ஸ்சர் இந்த பார்க் ஆஃப் த ட்ரீ காமிக்கும் போது ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ், ஜஸ்ட் கான்ட்ராஸ்டிங் roughness of the bark of the tree to the softness of the leaf. Different composition, different angle, different approach, dark color bark with the red color, the lake or the reflection blue color with golden yellow evening light la. This is kind of tree அங்கே நிறைய பார்க்கலாம். இது இலையெல்லாம் உதிர்த்துட்டுனா கீழ் முழுக்க கார்பெட் மாதிரி இருக்கும், the miles and miles of carpet மாதிரி இருக்கும் அங்கே பார்க்கும்போது. தட் இஸ் a very beautiful scene. இது க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு ஜெம்ஸ் இப்படியே நவரத்னங்கள் தெளிச்சா மாதிரி இப்படி இருக்கும், கலர்ஃபுல். அது மழை பெஞ்சா கொஞ்சம் 2-3-4 நாளைக்கு இருக்கும், மழை இல்லாமல் ட்ரையாக இருந்தால் ஒரு 2 நாள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது மாறிடும் ப்ரௌனாக. திஸ் இஸ் another view, மார்னிங் சன்ரைஸ் சாஃப்ட் சன்லைட்டில். திஸ் இஸ் யூ கேன் கம்போஸ் டிஃப்ரெண்ட்லி. சிங்கிள் ஒரே ஒரு லீஃபு தண்ணியில் முதக்குது, அது மாதிரி இட்ஸ் a photography approach, how you see the scene. Overnight rain, how dramatically changes the scene. It gives life to everything. இந்த கலரே மாறும், பியூட்டிஃபுல் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் சம்டைம்ஸ் இந்த வாட்டர் பாடி வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும், எங்களுக்கு அது கஷ்டம். அப்போ தான் நாங்கள் ஃபில்டரை யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ். ஹவு ட்ரமேட்டிக்லி சேஞ்சஸ்ங்கிறது. கிளாசிக் சீன்ஸ் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் நீரோட ஃபோர் கிரவுண்ட், 2 பக்கம் மரம், இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை, கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. வாட்டர் ராக்கி and then beautiful evening light. It's a kind of row of trees, 2 பக்கமும் leading line 2 பக்கம் leads the viewer into the scene and beyond colors. And then this is another scene, evening light. இதில் எல்லாருக்கும் mountain, clouds, the fall colors everywhere. This tree, இதுக்கு பேர் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு நம்ம சொல்லுவோம். எவர் கிரீன், இது மாறாது கலர், இந்த ட்ரீ மாத்திரம் க்ரீனாகவே இருக்கும். நீங்கள் கேட்கலாம், எதுக்காக நான் இந்த எலிமெண்ட் இங்கே வருது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ இது ஒரு கம்போசிஷனல் பசில் நான் சொன்னேன். இது ஒரு ஏன் நான் இதை இன்க்ளூட் பண்ணேன்னு நான் திருப்பி யோசித்தேன், எடுத்தப்பறம் தான் தோணுது. அஃப்கோர்ஸ் இதனோட ஷேப்பு ஒரு லைக் அ ட்ரையாங்குலர் பிரமிட் ஷேப் மெர்ஜஸ் வித் தட், ஸோ இட் பிளெண்ட்ஸ். ஸோ இது அதனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது முன்னாடி.
ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ ரெண்டாவது கலர். இந்த கலர் இஸ் ப்ரௌன் கலர். இட்ஸ் நாட் கம்பீட்டிங் வித் எனி ஆஃப் தோஸ். ஸோ அதுவும் நமக்கு டிஸ்ட்ராக்டிங்காக இல்லை. ஸோ ஓகே இருந்துட்டு போட்டோமே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் கைண்ட் ஆஃப் டெசிஷன். அது க்ரீன்லேருந்து எல்லோ, எல்லோ டு ஆரஞ்ச், ஆரஞ்ச் டு ரெட், ரெட் டு ப்ரௌன் தான் கடைசி கீழே வந்துடும். மொட்டை மரம் அப்புறம் இலை உதிர் தான். 2 to 4 weeks. செப்டம்பர் மிட்லேருந்து அக்டோபர் மிட், ஒரு 4 weeks மேக்ஸிமம். அது மழை விண்டு இல்லாமல் இருந்தால் ஒரு 4 to 5 weeks இருக்கும். மழை 3 months இருக்காது. பேரனா அது இருக்கும். அது பாடல இருக்கும். அது பாடல இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தம் பனி வந்துடும். தென் ஃப்ரோசன். அது பாடல இருக்கும். ஸோ திஸ் இஸ் அனதர் சீன் யூ கம் அக்ராஸ். இது மவுண்டன் எல்லாம் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் இந்த வாட்டர் பாடி, ஸ்மால் லேக். இதில் வந்து காற்று இல்லை, நோ விண்டு. ஸோ ஸ்டில்லாக இருக்குது. ஸ்டில்லாக இருக்கும்போது சர்ஃபேஸ் இஸ் லைக் அ மிரர். அப்படியே வெரி ஸ்டில் மிரர். அது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது பார்த்தா கம்ப்ளீட்லி இது வந்து சிமெட்ரியும் மேலேயும் கீழே ஒன்றா இருக்குது. சம்டைம்ஸ் யூ கெட் சம்திங் லைக் தட். கிளாசிக் லேண்ட்ஸ்கேப் பிக்சர். அகெயின் கிளவுட் பேட்டர்ன், ரிஃப்ளெக்ஷன், ஸ்டில் வாட்டர், glass like mirror like surface. Again reflection, water. Again reflection, the cloud pattern converging, forcing the viewer into the scene. This is another scene, reflection. The rendu pakkam row of trees in the leading line converging into the midground and taking the viewer beyond. So this kind of classic landscape. Correct. இது வந்து நேச்சுரல் நம்ம பார்க்குறது ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா ஸ்டில் வாட்டர் வந்து ரொம்ப ஸ்டில்லாக இருக்குது, காற்று இல்லாததுனால உங்களுக்கு அப்படியே மிரர் லைக் ரிஃப்ளெக்ஷன். அனதர் ஒன் ஐ இன்க்ளூடட் அ ஸ்மால் ஹட் ஜஸ்ட் டு க்ளவுடெல்லாம் இல்லை, ரிஃப்ளெக்ஷன், கலர்ஸ், ஃபோர்கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக்ரவுண்ட். ஸோ இது வந்து வாட்டர் ஃபால்ஸ். யூ கம் அக்ராஸ் வாட்டர் ஃபால், ப்ளூ ஸ்கை, வாட்டர் ஃபால், லாங் எக்ஸ்போஷர், again colorful things. So you get different, you can approach. ப்ளூ ஸ்கை டே. இது வந்து கொஞ்சம் மத்தியானம் ஒரு 11 மணி ஹார்ஷ் லைட் இதில். பட் லக்கிலி இந்த கொஞ்சம் ஷேடில் இருந்ததுனால அவ்வளோவா இல்லாட்டா இதெல்லாம் பர்ன் அவுட் ஆகிடும். இது ஈவினிங் லைட். இது அனதர் சீன். ஈவன் தோ கலர்ஸ்லாம் மாறலை. இது வந்து ஐ லைக் ஸ்மால் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அது. அப்போது லாங் எக்ஸ்போஷர் எடுக்கும்போது எப்போதுமே வாட்டர் கீழே விழும்போது இட் ஃபார்ம்ஸ் அ பூல். ஒரு பூல் அங்கே ஒரு பூல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பூல் வந்து சுற்றிகிட்டே இருக்கும், சுற்றிகிட்டே இருக்கும். அந்த சுற்றின் போது பாருங்கள், இந்த 1 3 4 அந்த இலையெல்லாம் விழும்போது அந்த சுற்றுற மூமெண்ட்டை தெரியும், கேப்சர் பண்ணலாம் லாங் எக்ஸ்போஷர் இருக்கும்போது. So you can compose it differently, you can view it differently, you can approach it differently. எல்லாம் நமக்கு மேலே இருக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. This is another scene, main. அதான் சொன்னேன், குலாப் ஜாமுன், ரசகுல்லா, ஜிலேபி எல்லாம் கையில் கொடுத்தா மாதிரி கிளாசிக் ரேஞ்சிலி லேக் ரீஜன் மெயின் ஸ்டேட்டில். மெயின் ஸ்டேட்டு. ஏன்னா மெயின் ஸ்டேட் என்னென்னா இது இண்டஸ்ட்ரியலாக டெவலப் ஆகலை இன்னும். அது மாதிரி அதனால அங்கே மேக்ஸிமம் இந்த ட்ரீஸ் டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது, இந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. அது அழியாமல் அப்படியே இருக்குது. அதனால அந்த ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ ஸ்டட்டட் வித் நேச்சர்ஸ் பியூட்டி, லேக்கு, மவுண்டன்ஸு, ப்ளஸ் தட் இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் இருக்கிறதுனால அது அந்த இடம் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங், ரொம்ப நேச்சருக்கு. இது கிளாசிக் டே லைட். ஒரு மாதிரி பிரைட் லைட்டு தான். என்னோட ஃபேவரபிள் லைட் இல்லை. ஐ யூஸ்ட் சர்க்குலர் போலரைசர் to control the little bit of light. இது வந்து கொஞ்சம் லைட் குறையுது ஈவினிங். சேம் சீன் ஈவினிங் லைட் குறையுது. திடீர்னு க்ளவுடெல்லாம் வந்து மழை வர ஆரம்பிச்சிடுது. ஒரேடியாக க்ளவுட் ஃபார்மேஷன். சடன் ஒரு 1/2 hour டவுன் போர் ஆகி எல்லாரும் நாங்கள்லாம் காருக்குள்ளே போய் உட்காந்துட்டோம் ஒரு 1/2 hour. அப்புறம் மழை முடிஞ்சு திரும்பி வந்தால் யூ கேன் see the clouds. அண்ட் ஒரு க்ளவுடோட ஒரு கேப்லேருந்து ஒரு லைட்டு பீப் பண்ணி அந்த போர்ஷனை மாத்திரம் லைட் பண்ணுது, டார்ச் லைட் மாதிரி. Sometimes you wait, you get such scenes. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம்,
கிடச்சிதுன்னா லக்கி. ஸோ பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். அந்த இடம் மாத்திரம் அது மாதிரி ஆச்சு. அதேமாரி ஜூம்ட் இன், அதே இடம் ஜூம்ட் இன். தென் ஐ எம் கம்மிங் டு த லாஸ்ட் பிக்சர். இது வந்து முன்னாடி காமிச்ச படம் தான், அதை இன்னும் கொஞ்சம் வாஸ்ட்னஸை காமிக்கணுங்கிறதுக்காக வைட் ஆங்கிளில் போட்டால் டிஸ்டார்ஷன் வரும். அதனால என்ன பண்ணேன், இதுக்கு பேர் பெனோரமான்னு பேர். ஒரு ஐ திங்க் 7 ஷாட்டுன்னு நினைக்கிறேன். 7 ஃப்ரேம் எடுத்து அதை மெர்ஜ் பண்ணுவோம் கம்ப்யூட்டரில். ஸோ யூ கேன் சி த யூ கேன் இன்க்ளூட் பெனோரமா ஜாயின் பண்ண ஷாட். 7 shots, 7 or 9. This may be 9 or 11. This is 7. So I took the shots vertical frames and then joined together. So then the last picture. Thank you very much. Thank you. Thank you. இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை Is the blue hour also called twilight? Yes, our question was is that blue hour is also called twilight. So it just blue hour starts just immediately after twilight. So they are they blended sort of. Once it is over, blue light will come over. In the twilight is also divided into 3. There's a civil twilight, nautical, and an astronomical. Is the light variation. So the blue hour is close to the astronomical twilight? I don't know. Oh. I don't know about that. But blue hour is just after the blue hour, the darkness sets in. Just before night. Darkness sets After in. twilight But and before darkness. yeah, just the blue hour. Mostly it lasts for about 20 minutes, and immediately following the blue hour will be the darkness. But astronomical night is, I think mostly they go for the darkness after It's the a blue part hour. of the twilight zone. Part of twilight. Okay, I don't know. Maybe I will check and then answer it properly. Twilight is they want to see that what is that? Ravi, you have an answer for that? Okay, let me check and tell you tomorrow. So. But is blue hour where you can see the reflection of lights from the buildings in the sky? The sky is lit up because of the light reflections from the buildings, from the skyline? No, blue hour is part of the Vibgya. Okay. So the blue travels through, and rest of them are gone. So it's a part of that blue VIB, the indigo blue will be there in the beginning of the wavelength. So rest of them are not able to travel. So that because of that one, the blue light, some places where there is not much of pollution, it appears. If there is polluted, it doesn't appear. So unpolluted area la clear theriyum. It's there everywhere. It's a part of Vibgya. And the light or sunlight la எல்லாம் இருக்கு இல்லையா, 7 கலரும் இருக்கு. அதில் ப்ளூ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கலர் built in. அது எப்போ உங்களுக்கு கிடைக்குதுங்கும் போது நமக்கு ஃபில்டர்லாம் இல்லாமல் இருக்கும்போது கிடைக்கும். ஸோ டஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபில்டர். Okay, thank you. அத
அதான் இந்த ப்ரெசண்ட் ஈவினிங்கில் வந்து நல்ல க்ரௌட் இருக்குது, பரவாயில்ல. ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியும், ஃபோட்டோகிராஃபி தான் ஸ்பெல்லிங் தெரியும். ஆனால் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது மிஸ்டர் சுவாமிநாதன் லாஸ்ட் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான் நான் லேண்ட்ஸ்கேப்பை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது லேண்ட்ஸ்கேப் நமக்கு தெரியும், ஸ்பெல்லிங் தெரியும். ஆனால் எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது இவருடைய ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டேன். லாஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயும் அவர் வந்து ஸ்க்ரீனில் எல்லா ஊரையும் காமிச்சார். கேரளாவுக்கே நம்மளை ஆக்ஷன் போயிட்டார். ஒரு வில்லேஜ் எல்லாம் காமிச்சு அவங்க கல்ச்சர் என்ன ஏது எல்லாமே வந்து சொன்னார். இப்போ நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் வெளியில் போனால் ரொம்ப நல்லா பாடினா, இப்போ வெளியில் போனால் சுவாமிநாதன் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த ஸ்க்ரீனில் எல்லாம் போட்டு காமிச்சாருன்னு அவங்க தெரியுமே தவிர, ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக வந்து அதே லைனில் இருக்கிறவங்களுக்கு தான் அது சொல்ல தெரியும். மீதி பேருக்கு நமக்கெல்லாம் அவ்வளோ தூரம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாது. இப்போ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்குமே தவிர எந்த சிக்காகோ சொன்னார், இல்லை ஃபாரின் இந்தியாவிலேயே நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ கொடைக்கானல் ஊட்டி போனால் நம்ம ஃப்ளவர்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப. பட் இவர் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணால் கூட இவர் என்ன பண்ணுவார், ஃபோட்டோகிராஃபர், இந்த சைடு அப்படி இருக்குது, அந்த சைடு இப்படி இருக்குது, வெஸ்ட்டு லெஸ்ட்டு எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், பேசாமல் ஸ்நானம் பண்ணிவிட்டு பேசாமல் வந்துடுவோம். டெம்பிளுக்கு போனால் நேராக சாமியை பார்த்து நேராக வந்துடும். இவர் எப்படி இந்த டெம்பிள் என்ன ஆர்கிடெக்சர் என்னென்ன இருக்குன்னு இவர் மைனூட்டாக போவோம். சப்போஸ் ஃபோட்டோ இது எடுத்து கேமரா எடுத்துன்னு போலேன்னாக்க இவர் மைண்டு அதுலேயே தான் இருக்கும். ட்ரெயினில் போகிறே சொன்னார், இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த சைடில் இருக்குது, இந்தூரில் என்ன இருக்குது, இதெல்லாம் அப்படியே மைண்டில் செட் பண்ணி வச்சுப்பார் அவர். அந்த வீட்டுக்கு வந்து அப்படியே எழுதிடுவார்னு நினைக்கிறேன். அதை பற்றி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா இருக்கும். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா தான் இருக்கும். இப்போ வந்து நவடேஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு 3 கிளாஸஸ் எடுத்தால் 1000 rupees 1000, ஒரு மியூசிக்கா டான்ஸா வயலின் இந்த மாதிரி. அது மாதிரி இவர் வந்து ஒரு சிட்டியில் வந்து ஒரு 3 கிளாஸஸ் எங்கேயாவது எடுத்தால் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுப்பாங்க. இல்லை இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அதுவும் கேர்ள்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங். மியூசிக் ஆக்கும், டான்ஸ் ஆக்கும், வயலின் ஆக்கும். நாட்டு வழி வெறும் ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது. அது மாதிரி இவர் வந்து ஏதாவது ஒரு சிட்டிலேயே மெட்ராஸ் தான் இருந்து வந்திருக்க தெரியும். ஏதாவது ஒரு நல்ல சென்டரில் வந்து 3 கிளாஸஸ் எடுத்தாச்சுன்னா போகிறோம். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் கம்ப்ளீட்டாக நிறைய பேர் வருவாங்க பசங்க. ஒரு பையன் போயாச்சுன்னா அவன் போகிறான்னு ஐ வில் ஆல்சோ கோ அண்ட் லேர்ன். இப்போ அப்படி தான் இருக்குது ட்ரெண்டு. வந்து பசங்களுக்கு வந்து இவன் வந்து வயலின் கற்றுல நானும் கற்றுக்கணும், இவன் டான்ஸ் இப்போ இங்கே வந்து எல்லாமே சிவஸில் வந்து ஃப்ரீயாக நடக்கிறது. எல்லாமே எல்லாம் சீனியர் சிட்டிசன்கிறதுனால டான்ஸு, மியூசிக்கு, தேவாரம் இது மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் யங்ஸ்டர்ஸ் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ டின்னருக்கு எல்லாருக்கும் டைம் ஆகிருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். 1 minute முடிச்சுடுறேன்னா, அந்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு இருந்தேன். அடையாரில் லீடிங் இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு இருந்தேன். அந்த அடையாரில் வந்து கேந்திரிய வித்யாலயில் வந்து மேத்ஸ் டீச்சர் வந்து அவ்வளோ பேருக்கும் வந்து டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு கிளாஸில் ஒழுங்காக சொல்லி தர மாட்டாரா, அவ்வளோ பேருக்கும். ஸோ மோர் தேன் த சேலரி he was getting. டியூஷனில் வந்து அவ்வளோ மேத்ஸ் மட்டும் வாரத்தில் 3 கிளாஸ் தான். எங்கிட்ட டைப்ரைட்டிங் வந்து கற்றுண்டார் அவர், சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கேந்திரிய வித்யாலயா பெஸ்ட்டு ஒன். அப்போ ஸ்கூல்லையே வந்து இது ஒரு சப்ஜெக்டாக ஒன்று வச்சுக்கலாம். ஒரு ஒன்றுமே கிடையாது, பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வேணால் இருக்குமா, பைசா நிறைய வாங்குவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று டான்ஸு, மியூசிக்கு, டெய்லரிங்கு, இது மாதிரி ஃபோட்டோகிராஃபி, இது மாதிரி ஒரு பீரியடு வச்சுன்னா பசங்களுக்கு ஈவன் ஒரு டியூப்லைட் மாத்திரன்னா கூட ஒன்றும் தெரியாது. வி ஹவ் டு கால் தி எலக்ட்ரீஷியன். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரே ஒரு பீரியட் வீக்லி. ரொம்ப யூஸ்ஃபுல், கேர்ள்ஸுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இவர் வந்து இப்போ சொல்லனாக்கா இவ்வளவு வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். மோர் தேன் 1 hour போன ப்ரோக்ராமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஐ டோல்டிங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்படி இந்த கேரளாவுடைய ஒரு வில்லேஜுக்கு ஆக்ஷன் போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு எப்படி என்ன ஏதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ வந்து சிக்காகோ என்ன தாய்லாண்டு இதெல்லாம் இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்காரு. இப்போ இங்கே வெளியில் போனால் கூட இந்தூர்லேயே வந்து நம்ம ஒரே தென்னை மரம் நிறைய இருக்குது, வாழை மரம் இருக்கும். பட் இவர் அப்படி இருக்காது. இவர் அதை பார்த்த உடனே லீஃபை பற்றி எல்லாம் சொல்கிறாரு, ஃப்ளவரை பற்றி எல்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, மரமண்டை தான் நான் இந்த விஷயத்துல எல்லாம்.
ஓ ரொம்ப நல்லா இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப நல்லா குளிச்சுட்டு வருவோம், அவ்வளோதான். பட் இவர் வாட்டர் ஃபால்ஸ் சுற்றி வர என்னென்ன இருக்குன்னு சொல்லி உடனே அதை ஃபோட்டோ எடுத்துடுவார். எடுத்துவிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எந்தெந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அவருக்கு. வந்து இங்கே எல்லாருமே வந்து இன்னொன்று நான் சொல்ல ஆசைப்பட்றேன். மார்னிங் வந்து எல்லாருமே ஒரு குட் மார்னிங் சொல்கிறது, காஃபி சாப்பிட்டேலா, பிரேக்ஃபாஸ்ட், இப்படி ஒரு ஜாலியாக யாரும் அரட்டை அடிக்கிறதே கிடையாது. ஒரு வார்த்தை போகிறோம். அதே மாதிரி டெய்லி இவரும் அங்கேருந்து வெளியில் வரும்போது எல்லோரும் நாங்கள் பேசுவோம். ஆனால் அரட்டை யாருமே அடிக்கவே மாட்டோம். நோ டைம். எல்லோரும் சீனியர்ஸ்ட்டு மெச்சூர்டு பீப்புள், வி ஆர் ஆல் மெச்சூர்டு. இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தரை பேசி இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. காலம்பரம் வாதம் குட் மார்னிங் சொல்லி, காஃபி சாப்பிட்டேலா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேலா, இதுதான் ஒரு வார்த்தை கேட்டு அதுவே போகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வேறு இதில் ஒரு 60-70 இயர்ஸ் பேக்கில் வந்து ஒன்றுமே கிடையாது. பட்டிக்காடில் குமாரத்தில் தான் ஐ ஸ்டடிட் லிட்டில் ஃபெலோ ஸ்கூல். 50s படித்தேன் நான். திப்பராஜபுரம் ஒரு கிராம் பட்டிக்காடு. 70 இயர்ஸ்னு பாருங்கள், திண்டையில் உட்காந்துட்டு நீங்கள் நடந்து போனால் யாரோ போகிறாளே, காரு சொல்லித்த இது ப்ரெஷர் அப்படின்னு பார்ப்போம். அப்படி ஒரு காலம் அப்படி இருந்தது. இப்போ வந்து இத்தினோண்டு 5 வயசு 6 வயசு பையன் வந்து கம்ப்யூட்டர் அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுறான், மொபைல் நல்லா ஹேண்டில் பண்ணுறான், எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு எல்லா லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அதை பேரண்ட்ஸ் என்கரேஜும் பண்ணுறா. இப்போது அந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ பேரண்ட்ஸ் என்ஜாய், நல்லா நீ என்ஜாய் பண்ணி உனக்கு என்ன வேணும் கேளு, வாட் எவர் யூ வாண்ட், நான் அது வாங்கி தரேன் உனக்கு. மியூசிக் கிளாஸ் 3 கிளாஸ் தான் இருக்கும். மியூசிக் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, வயல், எதுவுமே. அதுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய். அது நடுப்புற ஒரு நாள் கிளாஸ் இருக்கவும் இருக்காது. அது மாதிரி இவர் வந்து ஒரு சிட்டியில் வந்து ஏதாவது நல்ல இடம் லொக்கேட் பண்ணி, இப்போ நான் போதும், நான் அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலை சொல்கிறேன். இந்த இது கற்றுக்க பசங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்ல வரேன், வேறு ஒன்று. இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங். எல்லா லைனில் கற்றுக்கணும் ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்கு. பேரண்ட்ஸு தே ஸ்பெண்ட் எ லாட். பசங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால இன்றைக்கி ரொம்ப செகண்ட் ப்ரோக்ராம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன், வெரி நைஸ் டு மூவ் வித் ஹிம். நாட் ஒன்லி மிஸ்டர் சுவாமி தான், எல்லாருமே சொல்கிறேன். எல்லாருமே நல்லா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அவர் சொன்ன பாயிண்ட்டை கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறாரு. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாரு ஃபோட்டோகிராஃபி. நாங்கள் ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி ஆஃப் மெட்ராஸில் ரெகுலராக பண்ணுறோம். அதை ஒர்க் ஷாப்பு, ட்ரைனிங் ப்ரோக்ராம், டீச்சிங் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் ஒர்க் ஷாப்பு, ஃபோட்டோ வாக்ஸ் அதுமாரி அழைச்சின்னு போவோம். சிட்டிக்குள்ளே ஃபோட்டோ டூர் அழைச்சின்னு போவோம். அப்போ எக்ஸ்பர்ட் ஃபோட்டோகிராஃபரோடு இருந்து அவங்களாம் டீச் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. இது ரெகுலராக பண்ணுறோம். அப்புறம் ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக சம் ஆஃப் த காலேஜஸ் வேர் தே ஹேவ் எலக்ட்ரானிக் மீடியா, அவங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் இருக்குது. அவங்க எங்களை கூப்பிட்டு டாக் கொடுக்க சொல்லுவாங்க, ஃபோட்டோ கிளாஸ் நடத்த சொல்லுவாங்க. அதுவும் பண்ணுறோம். பட் இப்போ இந்த கொரோனானால லாஸ்ட் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் எங்களால் சிலதெல்லாம் பண்ண முடியல. ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி ஃபோட்டோ ஃபிசிக்கலாக வெளியில் போய் பண்ண முடியல. ஃபோட்டோ டூரும் போக முடியல. பாவம் அந்த குழந்தை எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது, சஞ்சிதா. ஐம் ஸ்டில் மை ஜாப் இஸ் பெண்டிங். அதுக்கு இப்போ கொஞ்சம் ஆன்லைனாக ஆரம்பிச்சிருக்கோம் ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி. பண்ணுறோம் சார். அதுமாரி நாங்கள் சென்னையில் பண்ணுறோம். நிச்சயமாக சில கிளாஸஸ்க்கெலாம் போய் நேராக போய் பண்ணோம் கிளாஸ் ரூமில். இப்போது எங்களால் அந்த கொரோனானால பண்ண முடியல. பட் வி ஆர் கண்டினியூவிங் தட் ஒன். தேங்க்யூ வெரி மச். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். பண்ணுறதா? ஹலோ, எல்லாத்துக்கும் நமஸ்காரம். ஹலோ, எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இப்போ சுவாமிநாதன் கிளாஸ் எடுத்தார். ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் ஆகட்டும், நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டு ஏதோ இந்த கிளாஸ் ரூமில் இருக்க அப்படி இருந்து கேட்டுன்னு இருந்தோம். இது வந்து என்ன ஒரு 50 இயர்ஸ் பேக் ஏதோ இந்த கிளாஸ் ரூமில் இருந்து ஒரு லெக்சர் கேட்குற அப்படி இருந்ததே தவிர இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு இதுதான். எனக்கு இந்த இதெல்லாம் சின்ன வயசுலேயே நான் கற்றுட்டுருக்கலாமோங்கிற ஒரு ஆசை கூட உண்டு. இருந்தாலும்
இப்போயான தெரிஞ்சுட்டேன். அது ஒவ்வொன்றும் அவரை பார்க்குறப்போ அவர் சார் சொன்னாப்படி, சீதாராமன் சார் சொன்னாப்படி அவர் கர்மயோகியாக தான் இருந்திருக்கார். நோ டவுட் அபவுட் இட். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இட் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். நான் இந்த மாதிரி நான் ஒரு டீச்சரை கூட பார்க்கல. என் காலேஜ் லைஃப்பில் கூட இந்த மாதிரி ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணி சொல்கிற ஒரு டீச்சரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஹீ கேன் வெரி வெல் பி எ ப்ரொஃபஸர் ஆஃப் ஒரு காலேஜோ இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருக்கலாம். நான் சீதாராமன் சார்கிட்ட கூட சொல்லுவேன். நான் அவர் என்னன்னு கேட்டேன்னா ரிலீஜியஸ் நால்வரை பற்றி எக்கச்சக்கமாக பேசுகிறாரு. ஒவ்வொரு சமய குறவர்களை பற்றி பேசுகிறாரு. ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் படம் எல்லாமே பிரமாதமாக சொல்வார். நான் படம் காமிச்சு தான் பேச முடியும். அவர் பேசுகிறதே படம் மாதிரி இருக்கும். அவர் பார்த்தேன்னா அவர் ஒவ்வொரு சமயக்குறவர்கள் எல்லாத்த பற்றியும் பேசுகிறார். இவர் என்னென்னா இப்படி. இன்னொருத்தர் பார்த்தா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி பேசுகிறார். ஒரு மேடம் டான்ஸை இதை பார்த்தா இந்த பேசாமல் ஸ்ரீவத்சம் சீனியர் ஹோம்ங்கிறத எடுத்துகிட்டு ஸ்ரீவத்சம் யூனிவர்சிட்டின்னு மாற்றிடலான்னு தோன்றது எனக்கு. அந்த அளவுக்கு இது கல்ச்சுரல் சென்டராக மாறி இருக்கு. இட்ஸ் அ கல்ச்சுரல் சென்டர் ரியலி ஸ்பீக்கிங். நான் இந்த மாதிரி சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலையேங்கிறது ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் இன் மை லைஃப். இருந்தாலும் இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ஒரு ரெஜுவினேட் ஆன அப்படி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. பட் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அட் ஆல். நான் சீதாராமன் சார்ட்டியே சொன்னேன். நான் பேசாமல் இதை ஒரு மினி யூனிவர்சிட்டியாக மாற்றி எதனா ஒரு யூனிவர்சிட்டியோட அட்டாச் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபேக்கல்ட்டி சில பேர் நான் பார்க்குறேன் இந்த பண்ணட்டுமே. அதனால் நான் இட்ஸ் வருது. இந்த திருச்சியில் பார்த்தீங்கன்னா கலைக்காவரின்னு இருக்கு, ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் இருக்கு. அங்கே கர்நாடிக் மியூசிக் டான்ஸ் எல்லாம் சொல்லித்தரா. அவள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட அட்டாச் பண்ணிட்டு இவா சர்டிஃபை பண்ணான்னா அவன் யூனிவர்சிட்டியில் டிகிரி தரான். அது மாதிரி இவரும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 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 மினி யூனிவர்சிட்டின்னு ஒன்று வச்சுட்டோன்னா இந்த இதை அட்டாச் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஆள்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபின்னா சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எந்த யூனிவர்சிட்டிலையும் இந்த ஃபோட்டோகிராஃபிங்கிற ஒரு சப்ஜெக்டே அவ்வளோ பிரபல்யமாக இருக்கிறதா எனக்கு தெரியல. இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம். இங்கே நான் இருந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீதாராமன் ஜிட்டையும் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இது பண்ணி கொஞ்சம் அறிவுபூர்வமாக வளர்த்து எதனா முடிஞ்சால் நீங்களே ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிங்களேன். இந்த பில்டிங் இதை விட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் ஆரம்பிங்க. வி வில் பி வெரி மச் ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். அதான் எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. இது ஃபோட்டோகிராஃபி கிளாஸ்ன்னு சொல்லி தான் ஐஷன் அவள் இன்வைட் பண்ணா, நானும் வந்தேன். ஆனால் இங்கே நிறைய ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டோம். அண்ட் ஹீ ப்ரூவ் தட் ஹீ இஸ் த பெஸ்ட் ப்ரொஃபஸர். ஈவன் தோ ஐ எம் அ டீச்சர் அண்ட் ஐ எம் அ பிரின்சிபல், நவ் ஐ கேன் வெரி வெல் சே தட் ஹீ இஸ் த பெஸ்ட் ப்ரொஃபஸர் ஸோ ஃபார் விச் ஐ ஹவ் சீன். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்னும் அந்த ஃபோட்டோகிராஃபி மாமா சொன்ன மாதிரி நம்ம பார்க்குற பார்வையே வேற, அவர் பார்க்குற பார்வையே வேற. இப்போ தான் நான் இனிமேல் போய் திருப்பி அந்த காவேரி கிட்ட போய் நின்றுட்டு அவர் காமிச்சதெல்லாம் திருப்பி பார்க்க போகிறேன். நான் நிறையா தடவை பார்த்தோம், பட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது எஸ்பெஷலி எனக்கு இதில் ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா ஃபால்ஸ், அந்த ஃபோட்டோகிராஃபி நிறையா பார்த்துருக்கோம், போன இடத்துலலாம் பார்த்தோம். பட் அவர் சொன்ன ரீசன்ஸ், கெமிக்கல் இதை பற்றி ரீசன்ஸ் சொன்னது, திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஏன்னா நான் படித்ததில்லை அதை பற்றி. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் அபவுட் இட். ஸோ அது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, எல்லாமே ஃபோட்டோகிராஃபி, அந்த கலர் அவர் சொன்னது, எஸ்பெஷலி இந்த ஃப்ரண்ட், பேக் அண்ட் மிடில் அண்ட் பேக் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அதில் இங்கிலீஷும் சொல்லி கொடுத்துட்டார். ஒரு ஃபோட்டோகிராஃபியை பார்த்து நாங்கள்லாம் படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் கிளாஸில். இப்போ அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபியில் எப்படி நம்ம நிறைய விஷயத்தை அதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இது ஒரு நல்ல பாயிண்ட். எங்களுக்கு ஸ்கூலில் டீச்சிங்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள். ஸோ இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம்.
என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு சீதாராமன் சார்கிட்ட, நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் இதில் போய் அது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸையும் கூட்டின்னு போயிட்டு உங்களோட எக்ஸ்பிளனேஷன், ஏன்னா உங்களுக்கு இந்த ஊரை பற்றி ஹிஸ்ட்ரி தெரியும், ஜியாகிரஃபி தெரியும், இவரோட ஃபோட்டோகிராஃபி நாலேஜையும் வச்சு ஓல்டு ஸ்டோரிஸையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டூர் மாதிரி போனோன்னா that will be a very good experience for all of us who have come here. ஏன்னா அவர் வந்து he's a genius and he is an encyclopedia of this area. சீதாராமன் சார் பற்றி நான் சொல்லவே முடியாது. ஸோ அவரோட கைடன்ஸில் இந்த எக்ஸ்பர்டைஸும் சேர்ந்ததுன்னா it will be an amazing program for all of us. ஸ்ரீவத்சத்தில் நடக்க முடியாது எதுவுமே, சின்ன வயசில் நம்ம பண்ணாத எல்லாமே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பண்ண வைக்க வேண்டியது தான் அவரோட இன்டென்ஷன். அவர் அன்னிலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கார், யூனிவர்சிட்டி என்ன இது குளோபல் யூனிவர்சிட்டியாகவே ஆனாலும் ஆகலாம் கூடிய சீக்கிரத்தில். ஸோ எங்களோட எல்லாரோட கோஆப்ரேஷனும் இருக்குது சார் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நாம் ஒரு சப்ஜெக்டை பார்க்கக்குள்ள நம்மளுடைய நேக்கட் ஐஸால் நம்ம வந்து பார்க்குறோம். பட் வாட் ஐ எம் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தி லெக்சர் இஸ் தட் திங்ஸ் கேன் பி சீன் த்ரூ தி லென்ஸ் ஆஃப் தி கேமரா. தட் ஹீ இஸ் டூயிங் இட். ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ரொம்ப இந்த ஹாலில் பேசும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது என்னோடய ஃபோட்டோகிராஃபிக் சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசும்போது, இது நாங்கள் ஒரு ரிமோட் கார்னரில் இருக்கோம், ரிமோட் வில்லேஜ் தமிழ்நாட்டில், எங்கேயோ ஒரு கார்னர் ஏதோ ஒரு இடத்துல. இங்கே வந்து இதுமாரி ஒரு ஹைடெக் ஹால் வித் ஆடியோ விஷுவல் ரங்கு என்னெல்லாமோ பண்ணுறாரு, லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்காரு, எல்லாம் ஸோ மெனி திங்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுமாரி ஒரு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குங்கிறது எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. தேங்க்யூ சீதாராம் சார். இந்தமாரி ஒரு டெவலப்மெண்ட், ஏன்னா மாதிரி சீனியர் சிட்டிசன் ரிட்டையர்மெண்ட் ஹோம்னா என்னமோ எல்லாரும் இருப்பாங்க. சாரி சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது, வேண்டாம். ஆமாம் அதான், ஆமாம் அதுமாரி அதை சொல்லக்கூடாது, வேண்டாம். அதுமாரி வரும். ஸோ அதுமாரி தான் மனசில் நினச்சி இந்த டிலேஸ் இங்கே பார்த்து அதெல்லாம் தோணும்போது அப்புறம் இது மாதிரி வந்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஊரில் சரி ஹால் இருக்குது, ஹால் இப்போ அதுக்கப்புறம் அதில் பார்த்தா ஹைடெக் ஸ்பீக்கர்ஸ், ஹைடெக் ஆம்ப்ளிஃபயர்ஸ், வீடியோ ஆடியோ பண்ணுற நாலேஜபிள் ரங்கு எல்லாம் இங்கே அமேசிங்காக இருக்குது. சரி, தட்ஸ் சம்திங் வி ஆர் நாட் மிஸ்ஸிங் எனிதிங், மோர் தேன் மிஸ்ஸிங். எங்களோட நிறையா பண்ணுறாரு அவர். இங்கே இந்த திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். அதுமாரி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணும்போது. ஹலோ எவ்ரிபடி. இங்கே வந்து எல்லாருடைய ஹிடன் டேலண்ட்ஸும் வெளியில் வர மாதிரி இருக்கு. அது நம்மளாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து இங்கே சேர்ந்துருக்கோம். ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். இந்த டயத்தில் நம்மளுடைய ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுற மாதிரி கற்றுக்கிற மாதிரி இப்போ நாங்கள்லாம் டான்ஸ் பண்ணுறோம். என்னால் நம்பவே முடியல. பாட்டு அதை விட so and opportunity for everything is here. ட்ராமா வேற போட போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்ரீவத்சத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவ் திங்ஸ் என்னென்னா த அட்மாஸ்பியர், பீப்புள். திஸ் இஸ் நாட் ஃபார் அவே ஃப்ரம் எனி டவுன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி க்ளோசர் டு நேச்சர். இங்கேருந்து கோனேர் ரெஜார்ட்லேருந்து இவர் லேண்ட்ஸ்கேப் படம்லாம் எடுக்க முடியுதுன்னா திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப். வெளியில் இங்கேருந்து பால்கனிலேருந்து பார்த்தாலே போகிறோம். அப்படியே அந்த வாழை தோட்டங்களும் அந்த பறந்து விழுந்த இந்த பச்சை புல்வெளிகளும் இதை பார்த்த அந்த பாடுற பறவைகளும் எனக்கு சந்தோஷத்தோட எல்லையில் இருக்கேன்னா, இந்த இங்கே சாப்பிடாத பலாப்பழம் அண்ட் மாம்பழம் daily from Totem. Wonderful experience here. இங்கே நான் இந்த ப்ராஜெக்ட் இனாக்ரேட் பண்ணுறதுக்கு முந்தி இந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அக்ராஸ் த குளோப் அரவுண்ட் 70 to 85 ப்ரெசன்டேஷன்ஸ் அக்ராஸ் த குளோப் நான் கொடுத்துருக்கேன். அதில் அட்டன் பண்ணவால் இங்கே எத்தனை பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல.
மிஸ்டர் ரங்கராஜன் ஒரு 4-5 ஷோ அட்டன் பண்ணியிருக்கார். விஷுவலைஸ் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், ஐ திங்க் அவர் அதை வவுச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸ்ரீவத்சம் இஸ் கோயிங் டு பி a treasure house of experiences. சொல்லியிருக்கேனா சார்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து இங்கே வந்திருப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏதேனும் ஒரு பொறுப்பு சம்மந்திருப்பா, அதில் ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும், ஒரு கிளிம்ஸ் ஆஃப் விஸ்டம் கிடச்சிருக்கும். அதை வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தளமாக இதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி அ குளோபல் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியாக இருக்க போகிறதா இல்லையாங்கிறத தாண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ விசிட்டிங் ஸ்ரீவத்சம் ஃபார் 1 or 2 days will be a pleasant experience அப்படிங்கிற ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்க போகிறது with all your blessings and supports. இன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆச்சு ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து. எஸ்ஆர் ரியல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டட் ஃபார் ப்ராம்ப்ட் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ வித் ஆல் யுவர் சப்போர்ட் யூ ஆர் ஏபிள் டு டூ தட். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இவங்க இவ்வளோ நல்லா எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதில் பியூட்டி என்னென்னா, இவா யாருமே எனக்கு சொல்லலை. யாரோ ஒருத்தர் உங்கள் ஸ்ரீவத்சத்தை பற்றி எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஃபார்வேர்ட் அப்படி தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே 0 டவுன் ஆற்றுலேருந்து இங்கே நான் லலிதா ராமா 3 பேரும் காரில் வந்துட்டே இருக்கும்போது நீங்கள் எழுதுனதை வச்சுக்கிட்டு யாராக இருக்குன்னு 0 டவுன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக 0 டவுன் பண்ணிட்டோம். தேங்க்யூ. Thank you, sir. I just wanted to be a student first to learn the photography. What I just administered on this, just 2-3 words I wanted to express from my side. I felt it is a scope of capture, the scape of nature in a detailed feature, as well the captures of nature, click of clocking the feast, as well it is a feast for the eyes. I hope everybody admit this. This is what I wanted to admit, and it's also the vote of thanks on behalf of all the Srivathsan residents. Thank you so much. And as well, we have to take a real pride to be crowned with Mr. Sitaraman, who has abundant of knowledge, and he also doesn't store the knowledge as his own treasury. He also has a habit of giving the knowledge as a knowledge transfer. In US, they call it as KT. That we definitely feel here from him, because we both have the same age group. We do sail, so I really feel I do lack a lot of things when I see him, because when we sail of the same age, we feel there are a lot of things which you can learn from him. And I take this opportunity to thank him also personally as well. I wanted to very soon join Mr. Swaminathan, and I bought my DSLR camera also here to learn small things from him. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you. I am very happy. எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். சந்தோஷமா போய் டின்னர் முடிச்சிட்டு சந்தோஷமா தூங்கலாம். Thank you, sir. Thank you very much. Thank you all.